பிரியமானவர்களே, இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தின் சிரேஷ்ட மேய்ப்பர் பாஸ்டர் ரோஷான் மகேசன் அவர்கள் அளிக்கும் தேவ செய்தியை நீங்கள் இப்பொழுது கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். என்னுடைய முதலாவது செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் உவமைகளாய் பேசினார் என்று கற்றுக் கொடுத்தேன். පළවෙනි දේශනාවේ මං කිව්වා කතා කරා ඇයි යේසුස් වහන්සේ උපමා මගින් කතා කරේ කියලා. இரண்டாவது செய்தியிலே இயேசு பேசின முதலாவது உவமை அந்த கெட்ட குமாரனை குறித்து பேசினேன். දෙවන දේශනාවේදී මම කතා කළා අකීකරු පුත්‍රයා ගැන. மூன்றாவது செய்தியிலே அதனுடைய தொடர்ச்சியை நான் முடித்தேன். நாலாவது செய்தியிலே நிலங்களை குறித்த உவமையை பேசினேன். හතරවෙනි දේශනාවේ මං කතා කරා පස ගැන. நாலு விதமான இருதயங்களை குறித்து நாங்கள் அங்கே பார்த்தோம். හතර ආකාර හතර විදියක තිබෙන හෘදයන් ගැන පස ගැන කතා කළා. இன்று நாங்கள் ஐந்தாவது செய்தியாக நாங்கள் கோதுமையும் களைகளையும் குறித்த உவமையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். පස්වෙනුවට අද කතා කරන්නට ඉන්නේ මම යේසුස් වහන්සේගේ උපමාවලින් කිරින්දි ගැන උපමාව. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும். මතෙව් පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 24 සිට 30 දක්වා. பின்பு 36ஆம் வசனத்துல இருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் தியானிப்போம். ඉන්පසු 36 සිට 43 දක්වා අපි මෙනෙහි කරමු. இந்த கோதுமையின் களைகளையும் குறித்த உவமை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மாத்திரம் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. මේ උපමා කතාවේ තිරිඟු හා කිරින්දි ගැන ලියවුණ කතාව මේ මතෙව් සුවිශේෂ පොතේ පමණයි ලියවී තිබෙන්නේ. இயேசு பேசின எல்லா உவமைகளுக்கும் அவர் அதனுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை. යේසුස් වහන්සේ කතා කළ හැම උපමා කතාවකටම අර්ථය දුන්නේ නැහැ. ஆக குறிப்பிட்ட உவமைகளுக்கு மாத்திரம் தான் அவர் அதனுடைய அர்த்தத்தை தம் சீஷர்களுக்கு சொன்னார். සමහර උපමාවලට පමණයි ඒකේ තේරුම උන්වහන්සේ එයාගේ ගෝලයන්ට කීවේ. அவ்விதமாக இயேசு தாமே தம்முடைய சொந்த வாயினாலே அந்த உவமையின் அர்த்தத்தை இந்த உவமையிலே நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார். ඒ වගේ ඒ උපමා කතාවේ තේරුම මේ උපමා කතාවේ තමයි ඒ තේරුම ඉතාමත් පැහැදිලි ලෙස යේසුස් වහන්සේ කියන්නේ. ஆகவே இந்த உவமை நாங்கள் ஒரு இன்னும் வேறு விதத்திலே நாங்கள் அதை மொழிபெயர்க்க முடியாது. මේ උපමාව තවත් විදියකට අපි පරිවර්තනය කරන්නට බෑ. 24ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிறோம். 24 සිට කියවමු. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. උන්වහන්සේ තවත් උපමාවක් ඕන්ට ඉදිරියේ දක්වමින් තමාගේ කිතෙහි හොඳ බීජ වපුල මනුෂ්‍යයෙකුට ස්වර්ග රාජ්‍ය සමාන කරනු ලැබේ. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். මනුෂ්‍යයන් නිදා සිටියේදී ඔහුගේ සතුරා ඇවිත් තිරිඟු අතරේ කිරින්දි වපුරා ගියේය. ஆனால் பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது කොළ වැඩි කරහට ගත් කල களைகளும் காணப்பட்டது. කිරින්දිත් පෙනුනේය. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்று கேட்டார்கள். එවිට ගෙදර ස්වාමියාගේ දාසියෝ ඇවිත්, ස්වාමිනී, ඔබගේ කෙතෙහි ඔබ හොඳ බීජ වපුලා නොවේද? එසේ වී නම් කිරින්දි කොයින්දැයි ඔහුට කීවෝය. அதற்கு அவர், சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அதை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர்கள் கேட்டார்கள். சொல்லுங்க. සතුරෙක් මේක කරලා තිබේ යයි ඔහු කීවේය. එවිට දාසියෝ කතා කොට, එසේ වී නම් අපි ගොස් ඒවා උදුරා දමනවාට ඔබ කැමැතිදැයි ඔහුගේ නැසුවෝය. அதற்கு அவர், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காத படிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் என்றார். එහෙත් ඔහු උත්තර දෙමින්, එසේ නොකරපල්ලා. නුඹලා කිරින්දි උදරන කල තිරිඟුත් ඒ සමග ඉදිරෙන්නට පුළුවන්. කපන කාලය දක්වා දෙවේගේම එකට වැඩෙන්නට ඇරපල්ලා. 30வது வசனம், அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு
கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். කපන කාලයේදී පළමුකොට කිරිඳි එකතු කර දවන පිණිස මිටි බැඳපල්ලා. නමුත් තිරිඟු මාගේ අටුවෙහි රැස් කරපල්ලායි කපන්නන්නට කියන්නෙමි කීවේ සේක. இப்ப 36ஆம் வசனத்துக்கு வாங்க. දැන් 36 වෙන වචනය. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் கலைகளை பற்றி உவமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். එවිට උන්වහන්සේ සමූහයන් යන්නට හැර ගෙට ගියේය. ගෝලයෝ උන්වහන්සේ ළඟට ඇවිත් කෙතේ කිරිඳිවල උපමාව අපට තෝරා දුන් මැනවයි කීවෝය. அவர் பிரதி உத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். උන්වහන්සේ උත්තර දෙමින් හොඳ බීජ වපුරන තැනැත්තේ නම් මනුෂ්‍ය පුත්‍රයාය. நிலம் உலகம், කෙත නම් ලෝකයයි. நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், හොඳ බීජ නම් රාජ්‍යයේ පුත්‍රයෝය. கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், කිරිඳි නම් නපුරාගේ පුත්‍රයෝය. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. ඒවා වපුල සතුරා නම් යක්ෂයාය. அறுப்பு உலகத்தின் முடிவு, කපන කාලය නම් ලෝකාන්තිමය. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். කපන්නෝ නම් දේවදූතයෝ. ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும் என்றார். එබැවින් කිරිඳි එක්කොට ගින්නෙන් දවන්නක් මෙන් ලෝකාන්තිමේදී වන්නේය. ஆவியான தேவனே, ශුද්ධාත්මයාණනි, இந்த காலை வேளையிலே අද උදෑසන இன்னொரு விசை තවත් එක් වතාවක් எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அசைவாடும். අපේ එක්කෙනා සමග මැදිහතුව இந்த මැනව. வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே பதியட்டும். මේ වචන අපගේ හෘදය තුළ இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரட்டும். මේ වචන තුලින් අපේ හෘදවත් වෙනස් විය இயேசு යුතුයි. கிறிஸ்துவின் மெய்யான சீஷர்களாய் நாங்கள் மாறும்படி செய்யும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සැබෑ ගෝලයන් ලෙස අප වෙනස් කළ මැනව. ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே எங்களுக்குள்ளே காணப்பட்ட பரலோக தாகம் இன்று எங்களிலே உண்டாகட்டும். අප ගැලවීම ලබපු කාලයේදී අර ස්වර්ගයේ තිබුණා වූ ඒ ප්‍රීති ഘോഷාව අප හදවත් තුල කැළඹුව මැනව. எங்களை ஆயத்தப்படுத்தும். අපව සූදානම් කළව මැනව. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරමු. Amen. ආමෙන්. ரைட். இந்த உவமையில මේ උපමාවේ இந்த இயேசு சுவாமி திரும்பவும் ஒரு வயல் நிலத்துக்கு கொண்டு போகிறார். නැවතත් එක්තරා කෙතක් ගැන උන්වහන්සේ කතා කරන්නට යනවා. සූදානම් சரி, කළ இங்கே යුතුයි. ஒரு விவசாயி போயிட்டு நல்ல விதைகளை விதைக்கிறார். දැන් එක කෙතක ගිහිලා එක ගොවියෙක් ඉතාමත් යහපත් බීජ වපුරන්නට යනවා. விதைக்கிறவர்ல ஒரு பிரச்சனை இல்ல, වපුරන්නාගෙන් කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. சரியாகத்தான் அவர் விதைக்கிறார். එයා හරියටම වපුරනවා. அவர் விதைக்கின்ற விதையும் சிறப்பான விதை. එයා වපුරන බීජත් ඉතාමත් හොඳ බීජ. விளங்கிட்டோம்? அப்ப இந்த இடத்துல விதை விதைக்கிறவனுடைய விதையில எந்த பிரச்சனையும் இல்ல. දැන් වපුරන්නාගේ තියෙන ඒ බීජවල කිසිම අඩුපාඩුවක් නැහැ. ஆண்டவருடைய வார்த்தையில எந்த குறையும் கிடையாது. දෙවියන් වහන්සේගේ වචනේ කිසිම අඩුවක් නැහැ. விதையை விதைத்து விட்டார். බීජේ වැපරුවා. நாட்கள் கடந்து போகுது. කාලය ගෙවිගෙන ගියා. இப்ப விதைச்சது இப்ப வளர தொடங்கிச்சு. දැන් වපුරපු ඒ බීජ පැලවෙන්නට ගත්තා. இருந்தால் போல கதிர் வருகிற நேரத்துல හිටපු ගමන් ඒක පැලවි එනකොට அதுல வேலை செய்யறவங்க வேலைக்காரங்க ஒரு காரியத்தை கண்டாங்க. එතන වැඩ කරපු දාසයෝ එතන යමක් දුටුවා. அவர்கள் சொன்னார்கள், ஓ, கோதுமையோட கூட கிளையும் வளர்ந்திருக்கு. දැන් එයාලා දැක්ක ඒ තිරිඟු සමග තිරිඟිත් එනවා කියලා. உடனே இந்த வேலைக்காரர்கள் எஜமான்ட்ட போய் சொல்றாங்க, ஐயா, நீங்க நல்ல விதையை தானே விதைச்சீங்க. එතකොට උන්වහන්සේට කියනවා ඒ වපුරන්නාට කියනවා ඔයා හොඳ බීජනේ වැපරුවේ. நீங்க கிளை ஒன்றுமே விதைக்கலையே. ඔයා කිරිඳි කිසිම දෙයක් වැපරුවේ නෑනේ. எப்படி எங்கட வயல் நிலத்துல இவ்வளவு கிளைகள் உண்டாகும்? කොහොමද මෙච්චරක් කිරිඳි මේ අස්සේ තියෙන්නේ කියලා එයාලා අහන්න ගත්තා. உடனே அந்த எஜமான் சொல்றார், එතකොට ඒ වපුරපු එකන ඒ දාසයා කියනවා நாங்க விதைச்சதெல்லாம் நல்ல விதை. අපි වපුරපු එක හොඳ බීජ තමයි. ஆனா நாங்க விதைச்சு நாங்க வீட்டை போன பிறகு අපි වපුරලා ගෙදර ගියාට පස්සේ அன்றைக்கு ராத்திரி சத்துரு வந்து வேணுமுண்டு கிளைகளை விதைச்சு. එදා රාත්‍රියේ සතුරා ඇවිත් ඕනුවටම කිරිඳි වපුරලා ගිහිල්ලා. உடனே
இவன் கேட்கிறான் உடனே போயிட்டு அப்ப நாங்க புடுங்கட்டா முழுதையும். එතකොට මේ වැඩකාරයෝ අහන එහෙනම් අපි මේවා උගුලලා දාන්නද කියලා. சொன்னா நோ நோ நோ. එතකොට කිව්වා නෑ 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 දැන් ගලවන්න එපා. நீங்க இப்ப புடுங்க வலிக்கிட்டா දැන් ඔයා ගලවන්න පටන් ගත්තොත් கோதுமையும் பழுதா போயிடும். එතන තිරිඟුත් නරක් වෙලා යනවා. விடுவ ரெண்டு வளரட்டும். දෙකම එකටම හැදිච්ච දෙයින්. அப்ப ரெண்டும் வளர்ந்துட்டு දැන් දෙකම බැවෙනවා එක දිගටම. அறுப்பு காலம் வந்தது. දැන් කපන කාලය ආවා. இப்ப எஜமான் என்ன தெரியுமா சொன்னார்? දැන් මේ වෙලාවේ එතන මොනවද කියන්නේ? அட வேலையாட்களை பார்த்து சொன்னா நீங்க இப்ப கோதுமை எது களை எது என்று லேசா கண்டுபிடிக்கலாம். දැන් ඔයාලට පුළුවන් හඳුනා ගන්න මෙතන කිරිඳි මොනවද තිරිඟු මොනවද කියලා දැනගන්න පුළුවන්. கோதுமையை தொட வேணாம். තිරුංගුව ගැන ඔයාලා අල්ලන්න එපා. நீங்க களைய போயிட்டு வெட்டி கட்டுக்கட்டா கட்டி அதை சுட்டெரிக்கிறதுக்கு ஒரு இடத்துல வை. ඔයාලා දැන් කිරිඳි ටික උගුලලා ඔක්කොම මිටි බැඳලා ඒවා දවන්නට එක පැත්තකට ගොඩ ගසන්න කිව්වා. அதுக்கு பிறகு கோதுமையை அறுத்து அதை நாங்க களஞ்சியத்துல சேர்த்து வை. ඊට පස්සේ අපි තිරුංගු කපලා ඒවා අපේ අටුවායේ එකතු කරමු. இந்த நல்ல விதை என்றால் யாரு? මේ හොඳ බීජ කියන්නේ මොනවද? இந்த நிலம் என்றால் ஏது? මේ පස කියන්නේ මොනවද? இந்த விதைக்கிறவர் யாரு? මේ වපුරන්නා කවුද? இதெல்லாம் ஆண்டவர் இயேசுவே அதுக்கு பதில் கொடுக்கிறார். මේට යේසුස් වහන්සේම පිළිතුරු දෙනවා. அப்ப இது நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே நமக்கு வெளிப்படுத்தி இருக்க நாங்க இன்னொரு காரியத்தை சொல்ல தேவையில்லை. අපිට දෙවියන් යේසුස් වහන්සේ මේකට පැහැදිලි එලිදරවක් දීලා තියෙද්දි තවත් දෙයක් කියන්නට අවශ්‍ය அப்ப නැහැ. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல இருக்கிறோம் 37ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். මතෙව් 13:37 කියනවා நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து. හොඳ බීජ වපුරන තැනැත්තේ නම් මනුෂ්‍ය පුත්‍රයාය. நல்ல விதையை விதைக்கிறது யாரு? என்னோட பேசுங்க. කවුද හොඳ බීජ වපුරන්නේ? இயேசு கிறிஸ்து. යේසුස් වහන්සේ. ரைட். இப்போ இரண்டாவது, දැන් දෙවෙනි එක. அவர் விதைக்கிற வயல் நிலம் யாருக்கு சொந்தமானது? எதை குறிக்கிறது? කෙතනම් මොනවා ගැනද පෙන්눔 කරන්නේ? 38ஆம் வசனம் முதலாம் பகுதியில் அதை நாங்க பார்க்கிறோம். நிலம் உலகம். 38 වන වචනයේ පළවෙනි කොටස ලෝකය නම් මේ කෙත. பாத்தீங்களா? அப்ப ஆனா சொன்னா நிலம் எதுவா? இப்ப දැන් මොනවද ඒ කෙත? உலகம். ලෝකය. இப்ப விதைக்கிறவர் யாரு சொல்லுங்க? දැන් වපුරන්නේ කවුද? இயேசு. යේසුස් වහන්සේ. விதை யாரு? බීජය මොනවාද? பாப்போம். 38ஆம் வசனம் இரண்டாவது பகுதியிலே நிலம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். 38 වන පරිචය වචනේ දෙවෙනි කොටස බීජය නම් රාජ්‍ය පුත්‍රයෝය. ரைட். பீஜேனா ராஜ்ய புத்திரோய. சரியா? சூப்பர். இந்த விதை யாரு தெரியுமா? මේ බීජය කවුද දන්නවද? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව තමාගේ ගැලවුම් කාර්යයා හැටියට බාරගත් අය. அப்ப இந்த சபைக்குள்ள என்ன இருக்கு? ரெண்டும் இருக்கு. சத்தி சொல்லு, ரெண்டும் இருக்கு. நீங்க சொல்லலனே මේ සභාව තුලින් මේ දෙකම තියෙනවා. මේ සභාවේ දැන් මේ ಜಾති දෙකම තියෙනවා. මොන මේ ಜಾති? මොනවාද මේ ಜಾතින්? කල ಜಾති. කිරිඳිත් තියෙනවා, තිරිඟුත් තියෙනවා, හොඳ බීජයක් තියෙනවා, නරක බීජයක් තියෙනවා. ரைட். හොඳ බීජ ආண்டවරුடைய பிள்ளைகள். හොඳ බීජ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයෝ. නරක බීජ කියන්නේ නරක බීජයෝ කියන්නේ යක්ෂයාගේ පුත්‍රයෝ. இந்த ரெண்டு புத்திரர் இன்னவா சர்ச்சுக்கு ඇතුලේ. මේ බීජ දෙවර්ගයම මේ සභාවෙම ඉන්නවා. இப்ப 39ஆம் வசனம் முதல் பகுதியில பார்க்கிறோம். 39 පළවෙනි කොටස ஒரு சம்பவம் நடக்க போகிறது. යමක් සිද්ධ වෙන්න යනවා මෙතන. அறுப்பு உலகத்தின் முடிவு. කපන කාලය නම් ලෝකාන්තිමය. என்ன சொல்லுதா? அறுப்பு காலம் உண்டு வருதுன்னு சொன்னது. කපන කාලය නම් ලෝකාන්තිම දවස. அது எதை குறிக்கிறதாம்? ඒ මොනවා ගැනද කියන්නේ? உலகத்தின் முடிவை குறிக்கிறது. ලෝකයේ අන්තිමය ගැන කියන්නේ. விளங்கிட்டா இப்ப? තේරෙනවද? ரைட். இப்ப யார் அறுவடை செய்றாங்க? දැන් කවුද කපන්න යන්නේ? யாரு இந்த வேலைக்காரங்க? කවුද මේ වැඩකාරයෝ? அறுக்கிறவர்கள் யாரு? කවුද කපන්නේ? சொல்லுங்க. தேவதூதர்கள். කපන්නෝ නම් දේව දූතයෝය. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனத்துக்கு என்னோட வாங்க. 2 தெசலோனிක 1:7-8-9 බලන්න. தேவனை அறியாதவர்களும் දෙවියන් වහන්සේ නාදුනන්ටත් நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின்
இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் අපගේ ස්වාමී වූ යේසුස් වහන්සේගේ සුභාරංචියට කීකරු නොවන්නන්ටත් நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும் படிக்கு. ප්‍රතිඵල දෙන කල නුඹලාට දුක් දෙන්නට யாருக்கு ஆக்கினை செலுத்தும் படிக்கு? කාටද දුක් දෙන්නේ? சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்ற போது. සුභාරංචිය කියන විට என்ன சுவிசேஷம்? මොන සුභාරංචියද? நீ ஒரு பாவி, ඔයා එක්තරා පාපිෂ්ඨයෙක්. இந்த பாவ நிலைமையில இருந்து உன்னாலேயே நீ மீட்டு கொள்ள முடியாது. මේ පාප ලෝකෙන් ඔයාටම බේරෙන්න බෑ, ගැලවෙන්නට බෑ. இந்த பாவ நிலைமை உன்னை நரகத்துக்கு அழிவுக்கு உன்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. මේ පාපේ ප්‍රතිඵලය ඔයාව නරක ආදියට ගෙනියනවා. ஆனால் உன்னை உருவாக்கின தேவனோ உன் மேல மனதுருக்கம் கொண்டு නමුත් ඔයාව මැව්වා වූ දෙවියන් වහන්සේ දයානුකම්පාවිත වී மீட்கும் பொருளாய் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ඔයාව ගැලවීම පිණිස තමාගේ එකම දේව පුත්‍රයාණන්ව කුමාරයාණව මේ ලෝකයට යවා. இயேசு எனக்காய் கல்வாரி சிலுவையில் යේසුස් மரித்து වහන්සේ මොනවටද කල්වාරි කුරුසියේ அவர் அடக்கம் பண்ணப்பட்டு තැන්පත් කර மூன்றாவது நாள் உயிரோடு තුන්වෙනි எழுந்தார் என்று දවසේ உள்ளத்தில் නැවත விசுவாசித்து තුන්වෙනි දවසේ නැගිට්ටා කියලා ඔබගේ හදවතින් இந்த විශ්වාස කර வாயினாலே நான் அறிக்கை செய்தால் අපේ කටින් අපි උච්චාරණය කරලා நான் ரட்சிக்கப்படுகிறேன். අපි ගැලවීම ලබන්නට நான் පුළුවන්. ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் மாறுகிறேன். අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ වෙමු. என்னுடைய பேர் இயேசுவின் புத்தகத்தில் எழுதப்படுகிறது. අපගේ නම් දෙවියන් වහන්සේගේ අර පොත්වල ලියවෙනවා. நான் நீதிமானாக මම காணப்படுகிறேன். ධර්මිෂ්ඨයෙක් හැටියට පත් වෙනවා. ஒரு அல்லேலூயா வருது இல்லையா? හalleluya. ஆமென். ආමෙන්. ஆனா නමුත් நீங்க சர்ச்சுக்கு வரலாம், ඔයාලා සභාවට එන්න පුළුවන්. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கேட்கலாம். සුභාරංචිය ඔයාලා දැනගන්න පුළුවන්. ஆனா உள்ளத்துல இந்த வார்த்தையை கேட்டு ඔයාලගේ හදවතේ එය අසා மனம் திரும்பி හිත හැරි வாழ்றத விட்டுட்டு හිත சொல்லுங்க பாஸ்டர். வாழ்றத விட்டுட்டு சுயமா நீ வாழ்ந்தீன்னு சொன்ன, ඔයාගේ කැමැත්තට ඔයා ජීවත් වෙන්නට පටන් நீ ගත්තොත් சபைக்குள்ளதான் இருந்தா ඔයා සභාව තුල හිටියත් அறுப்பின் காலத்திலே කපන කාලයේදී உலகத்தின் முடிவு ලෝකාන්තිම காலத்திலே දවසේදී நீ அக்கினியிலே போடப்படும். ඔයා ඒ නරකාදියට ඒ ගින්දරට තමයි යවෙන්නේ. ஆகவே உன்னை நீயே வஞ்சித்துக் கொள்ள. ඒ නිසා ඔයාවම වංචාවට පත් කරගන්න එපා. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் எப்படி வருகிறார்? தம்முடைய தூதர்களோடு வருகிறார். දෙවියන් වහන්සේ ඉදිරියේහි ධර්මිෂ්ඨ වූ කාරණයක්ය. ඒ දවසේදී ස්වාමින් වහන්සේ තම ශුද්ධවන්තයන් තුල මහිමය ලබන්නටත් ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலே வெளிப்படும் போது அப்படியாகும். අපේ සාක්ෂිය අදහාගත් නුඹලා සමග අදහාගත් සියල්ලන් තුල මවිත ලෙස පෙනෙන්නටත් ඒ කල්හි ඒ තැනැත්තෝ උන්වහන්සේ අභිමුඛයේ ඉදිරියට இந்த එනවා. சிங்களத்துல எல்லாமே தலைகீழா தான் இருக்கு. சரி, பரவாயில்ல. 9ஆம் வசனம், அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வருகிறார். උන්වහන්සේගේ අභිමුඛයෙන්ද උන්වහන්සේගේ බලයේ තේජස ඉදිරියෙන්ද සදාකාල විනාශයේ දඬුවම විඳින්නෝය. ஒரு நாள் வருகிறது, එක දවසක් එනවා ஆண்டவர் துன்மார்க்கரை நீதிமானிடத்தில் இருந்து பிரிப்பார். දෙවියන් වහන්සේ අධර්මිෂ්ඨයන්ව ධර්මිෂ්ඨයන්ගෙන් වෙන් කරයි. செம்மறி ஆடுகளிடத்தில் இருந்து கறவல் ஆடுகளை ஆண்டவர் பிரிக்கிற ஒரு நாள் வருகிறது. බැටළුවන්ව වෙන් කරන දවසක් එනවා. அது சபைக்குள்ளே அது ඒ நடக்கும். පළමුව සභාව තුල සිදුවේයි. 49வது வசனம், 49 වෙනි වචනය. மத்தேயு 13:49. The Lord will separate the weeds from the righteous. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாத வரிகளை பிரித்து. ලෝකාන්තිමේදී එසේම වන්නේය. දේවදූතයෝ නික්ම ඇවිත් ධර්මිෂ්ඨයන් කෙරෙන් දුෂ්ටයන් වෙන්කොට ගිනි උදුනේහි එලන්නෝය. நீங்க சபைக்குள்ள இருக்கலாம், ඔයාලා සභාවේ ඉන්න පුළුවන්. ஆனா நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
නමුත් ඔයාලා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව ගැලවුම් කරුව හැටියට அவருடைய පිළිගෙන வார்த்தையின்படி நீங்க நடக்கலையா? ඔයාලා දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව ඔයාලා ජීවත් වුණේ නැද්ද? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு பொல்லாதவன். එතකොට දෙවියන් වහන්සේ කියනවා ඔයා අයහපත් කෙනෙක් කියලා. அதான் சொல்ல, நீ பொல்லாதவன். ඔයා අයහපත් කෙනෙක්. அவர்களை அக்கினி சூளையிலும் போடுவார்கள். එයාලව அக்கினி சூளை. ගිනි උඳනේ එලන්නේය. அங்கே அழுகையும் பட்கடிப்புமே உண்டாயிருக்கும். එහි හැඬීමද දත් මිටි කෑමද වන්නේය. இது இயேசு சொன்ன உவமை. මේක යේසුස් වහන්සේ කී උපමා කතාවක්. சில நேரங்கள்ல நீங்க சபைக்கு வாரீங்க, සමහර වෙලාවට ඔයාලා සභාවට එනවා. சபையில இருக்கிறவர்களால் உங்களுக்கு தொல்லை வருது. සභාවේ ඉන්න අයගෙන් ඔයාලට ප්‍රශ්න ඇති වෙනවා. பிறகு நீங்க சபைக்கு வராம ඊට நிக்கிறீங்க. පස්සේ ඔයාලා සභාවට නැවිත් ඉන්නවා. என்னன்னு கேட்டு මොකද්ද போனா කියලා ඇහුවොත් ඔයාලගෙන් நான் நினைச்சேன் அது நல்ல சபைன்னு சொல்லி நான் வந்தேன். මම හිතුවා ඒ සභාව හොඳයි කියලා මම ආවා. ஆனால் அங்க எனக்கு பிரச்சனை இருக்கு. නමුත් ඒ සභාවේ හරියට ප්‍රශ්න. என்ன பதில்? මොනවාද පිළිතුර? இந்த உலகத்துல இருக்கிற எந்த சபையும் எடுத்துக்கொள்ளுங்கள். මේ ලෝකයේ තියෙන හැම සභාවක්ම ගන්න. ஒவ்வொரு சபையிலும் ரெண்டு விதமான மனிதர்கள் அங்கே காணப்படுவார்கள். හැම සභාවකම මේ වර්ගයේ දෙවර්ගයක මිනිස්සු ඉන්නවා. ஒன்று இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். එකක් තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලෙයින් සෝදාගත් ධර්මිෂ්ඨයන්. மற்றது கூட்டம் சபைக்கு தவறாமல் வருவார்கள். අනිත් කණ්ඩායම සභාවට හැමදාමත් එනවා. உங்களோடு கூட சேர்ந்து பாட்டு பாடுவார்கள். ඔයාලත් සමගම ගීතිකා කියයි. உங்களோடு கூட சேர்ந்து ஊழியமும் ඔයාලත් செய்வார்கள். සමගම සේවය කරයි. ஆனால் யூதாஸ் காரியோத்தை போல නමුත් යූදාස් වගේ இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தும், යේසුස් වහන්සේගේ ඒ හාස්කම් බලලත්, இயேசு பேசின உபதேசங்களை 3.5 வருடங்கள் கேட்டும், යේසුස් වහන්සේ දේශනා කළ සෑම දේශනාවක් අවුරුදු 3මාරක කාලයක් අහලත් தன் இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காத ஒரு கூட்டம். තමාගේ හිත දෙවියන් වහන්සේට පූජා නොකළ එක කණ්ඩායමක්. ஒரு கூட்டம் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு එක கொண்டிருக்கும். කණ්ඩායමක් ශුද්ධාත්මයන්ගේ මාර්ගයෙන් මඟ පෙන්වීමෙන් යනවා. இன்னொரு கூட்டம் இந்த உலகத்தின் ஆவியினால், அதாவது பிசாசின் ஆவிகளால் நடத்தப்பட்டு තවත් கொண்டிருப்பார்கள். කණ්ඩායමක් ලෞකික දේවල් වලින් පිරීලා ලෝකයාගේ මාර්ගයෙන් යනවා. இயேசுதான் இந்த உவமையை சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ තමයි මේ උපමාව කියන්නේ. இரண்டு விதமான நபர்கள் இந்த சபையில் වර්ග இருப்பார்கள். දෙකක කට්ටියක් මෙතන ඉන්නවා. இன்றைக்கு இந்த நபர்களை குறித்து நான் உங்களோடு பேச අද මේ දෙවර්ගයේ ගැන මේ කණ්ඩායම ගැනයි මම කතා நான் இந்த කරන්න යන්නේ. கிளையை குறித்து கிளையா களையா கிளை இந்த கிளையை குறித்து நான் பேச මම මේ போகிறேன். කිරිඳි ගැන තමයි දැන් කතා කරන්නට යන්නේ. முதலாவது, පළමුව இப்ப எனக்கு இப்ப சொல்ல பயமா இருக்கு, இந்த களைகள் මේ කිරිඳි பொல்லாதது. ඉතාමත් භයානකයි. விளங்கிட்டா? තේරෙනවද? they are deceptive. එයා හරි වංචනිකයි. உன்னை ஏமாற்றும். ඔයාව රවටයි. போடுமகள் அந்த படத்தை. இந்த இடத்துல இயேசு சுவாமி சொன்ன கோதுமையும் களைக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் ஏது உங்களுக்கு தெரியுதாண்டு பாருங்க. මෙතන යේසුස් වහන්සේ කතා කළපු ඒ තිරිඟුත් කිරිඳි වල තියෙන වෙනස බලන්න. இந்த ரெண்டு களைகளை, இந்த ரெண்டு மரத்தை குறித்து தான் இயேசு பேசுறார். මේ දෙවර්ගයේ ගස් ගැන තමයි දෙවියන් වහන්සේ කතා කරේ. அங்காள பக்கம் இருக்கிறது களை, එහා පැත්තේ තියෙන්නේ කිරිඳි. இஞ்சால பக்கம் இருக்கிறது கோதுமை. මේ පැත්තෙන් තියෙන්නේ තිරිඟු. ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் தெரியுதா? දෙකේම වෙනසක් පේනවද? சொல்லுங்க. பூதகன் அடி வச்சு பார்த்தா சரி, ஒன்று பார்த்தோன்னு உனக்கு தெரிச்சு பெருசா, 1000 அதுவும் 1000 இதுவும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருந்தா தெரியுமான்னு கேட்கிறேன் நான். சொல்லுங்க. இன்றைக்கு இங்கே அப்படித்தான் இருக்கு. ඒ වගේ තමයි මේ සභාවේ තියෙන්නේ. அப்படா நாங்க இந்த சேர்ச்சை விட்டு நாங்க போறோம், நாங்க நல்ல சேர்ச்சுண்டு வந்தோம். අපි එහෙනම් යන්නම් මේ සභාවවල වෙන நீ සභාවකට. போற அந்த சேர்ச்செல்லாம் இப்படித்தான் இருக்கு. ඔයා යන ඊළඟට යන සභාවෙත් මේ දේම තමයි තියෙන්නේ. இது நான் சொல்லல, இயேசு சுவாமி මම මේ சொல்லுது. ගැන කිව්වේ නෑ, යේසුස් වහන්සේ කියන්නේ. பாருங்க ரெண்டையும் බලන්න. මේ දෙකම බලන්න. දෙකම බලන්න. වෙනසක් තියෙනවද? තියෙනවා. වෙනස තියෙනවා. හරියට පේන්නේ. இதுக்கு வித்தியாசம். ஆனா சரியா அது விளங்காது. එතන වෙනසක් තියෙනවා, නමුත් ඒක තේරෙන්නේ නෑ. தனித்தனிய ஃபோக்கஸ் பண்ணி எடுத்ததால உங்களுக்கு நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. இல்ல? ඒක ඉතාමත් පැහැදිලි ලෙස ගත්තේ නිසා වෙන්කොට ඒක වෙනස දැන් තේරෙනවා. ஆனால் எங்கட பொதுவான கண்களெல்லாம் நீங்க பார்க்கக்குள்ள வித்தியாசம் නමුත් සාමාන්‍යයෙන් අපි බලන විට ඒකේ වෙනස තේරෙන්නේ නැහැ. விளங்கிட்டா? තේරෙනවද? வெரி டிசெப்டிவ்.
මේක හරි වංචනිකයි. இந்த விதமான களையான மனிதர்கள் மிகவும் வஞ்சிக்கிறவர்கள். මේ වගේ කිරිඳි වගේ තියෙන මිනිස්සු හරිම වංචනික මිනිස්සු. அவர்கள் உன்னை එයාලා ஏமாற்றுவார்கள். ඔයාලව රවට්ටයි. அவர்களையும் சரியானவர் நீதி உண்மை உள்ளவர்களையும் கண்டுபிடிப்பது கஷ்டம். එයාලවයි හරි ධර්මිෂ්ඨ එයාවයි හරියට තෝරා ගන්න හරිම மத்தேயு අමාරුයි. 7 அதிகாரம் 21 வசனத்துக்கு வாங்க. මතේ 7 වෙනි පරිච්ඡේදය බලන්න. 7:21 සිට 23. 21 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும். ஒரு நாள் வருகிறது. එක දවසක් එනවා. එක දවසක් එනවා. ஏன் இவ்வளவு லேட் ஆறானி? அந்த நாளிலே ඒ දවසේ இந்த ரெண்டும் பிரிக்கப்படும். මේ ගස් දෙකම වෙන් කරනු ලබනවා. அன்றைக்குத்தான் என்ன நடக்குதுன்னு இங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறார். එදාට තමයි දෙවියන් වහන්සේ පෙන්눔 කරන්න යන්නේ පැහැදිලි කරන්නේ இயேசு சுவாமி சொன்னார், යේසුස් වහන්සේ කියනවා பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கின்றவனே. ස්වර්ගයේ සිටින මාගේ පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නා මිස நல்லா கேளுங்க. அரியட்ட ஹாங்கண்டெண்ட சொல்லுங்களேன், என்ன நடக்குது? ස්වාමිනී ஓ, சொல்லுங்களா நான் சொல்றேன், நீ சொல்றா இல்லையே. ස්වර්ගයේ සිටින මාගේ පියාණන්ගේ කැමැත්ත කරන්නන් මිස මට அடியே நான் சொல்றத நீ சொல்றல, நீ அப்படியே வாச்சிட்டு போற. நான் சொல்றேன் இயேசுவாமி சொல்றது என்னண்டா, යේසුස් වහන්සේ කියන්නේ அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் උන්වහන්සේගේ කැමැත්ත අනුව කරන්න பரலோகம் போவான். ස්වර්ග ராஜ்‍යයට යනවා. நான் உங்கள்ட்ட ஒரு காரியம் கேட்க, මම ඔයාලගේ එක දෙයක් අහනවා. ஆண்டவருக்கு சித்தம் இல்லாதத දෙවියන් වහන්සේ කැමැති නැති දෙයක් நான் என்னுடையதாக்கி கொண்டு මාගේ කැමැත්තක් කරගෙන நான் என்ற வாயினாலே 1000 பேருக்கு இது கர்த்தருடைய சித்தம் என்று சொன்னால் போல මම මේක දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කියලා 1000ක් දෙනෙකුට කීවට அது சித்தமாகுமோ? එය කැමැත්ත වෙයිද? பேசுங்க, කතා කරන්න. பேசுங்க. කතා කරන්න. இந்த விதமா நான் சொல்றேன். මම මේ විදියට කතා කරන්න. கர்த்தருக்கு சித்தம் இல்லாதத දෙවියන් වහන්සේට කැමැති නැති දේ நான் உபவாசம் பண்ணி මම නිහාරාහාර යාඥා කර ජெபம் பண்ணி මම යාඥා කර சித்தமாக்கலாமோ? කැමැති කරගන්න පුළුවන්ද? சொல்லுங்க. කියන්න. முடியாது, බැහැ. முடியாது, බැහැ. முடியாது. බැහැ. மனிதனை நீ வஞ்சிக்கலாம், ඔයා මනුෂ්‍යව වංචා කරන්න உன் පුළුවන්. குடும்பத்தை நீ ඔයාගේ வஞ்சிக்கலாம், පවුල වංචා කරන්න පුළුවන්. உன் சொந்த மனதையே நீ வஞ்சிக்கலாம். ඔයාගේම හදවත වංචාවට ලක් ஆனா කරන්න நீ පුළුවන්. வஞ்சிக்க முடியாத ஒருவர் இருக்கிறார். නමුත් ඔයා වංචා කරන්න බැරි කෙනෙක් அவர் ඉන්නවා. யாரு? ඒ කවුද? சொல்லுங்க, அவர் யாரு? ඒ කවුද? சொல்லுங்க, அவர் ஏ யாரு? கவுது? எல்லாரும் சொல்லல, அவர் யாரு? ඒ කවුද? எஸ், அவரை நீ வஞ்சிக்க இயலாது. උන්වහන්සේව ඔයාලට වංචා කරන්න බෑ. பெரிய பரிசுத்தவான் போல உன்னை காட்டிக் ඔයා கொள்ளலாம். ඊට අති ශුද්ධ පරිශුද්ධයෙක් ஆனால் හැටියට ஒரு පෙන්වන්න நாள் පුළුවන්. வருகிறது. නමුත් එක් දවසක් එනවා. அந்த நாளிலே இவைகள் ரெண்டு வேறு பிரிக்கப்படும். ඒ දවසේදී මේ ගස් දෙකම වෙන් කරන්නක් මෙන් වෙන් කරනු ලබයි. என்னுடைய சித்தத்தை செய்தவர்கள் என் வலது பக்கத்திலும், මාගේ කැමැත්ත කරන්න එක් වම් පැත්තෙත් என் சித்தத்தை செய்யாதவர்களை என் இடது பக்கத்திலும் அனுப்பு. මා කැමැති දේ කරන්න දකුණු අතේ මා வலது කැමැති නැති பக்கத்தில் කෙනා වම් පැත්තෙත් இருக்கிறவர்கள் ඉන්නේ. நித்திய நித்தியமா என்னோடு கூட இருப்பார்கள். දකුණු පැත්තේ සිටින්න සදා කාලය මා සමග සිටිනවා. இடது பக்கத்துல இருக்கிறவர்கள் எல்லாரும் நரகத்துக்கு වම් පැත්තේ போகிறார்கள். සිටින සියලු දෙනාම නරක ආදියට යනවා. ஆண்டவர் என்ன சொன்னார்? ඒ දෙවියන් වහන්සේ මොනවද என் කීවේ? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் මාගේ පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නා මිස வேறு எந்த விதத்திலும் வேறொருவனும் பரலோகத்துக்கு போறதில்லை. වෙන කාටවත් ස්වර්ග රාජ්‍යයට යන්නට බෑ. அவர் சொன்னார், என்னை நோக்கி උන්වහන්සේ කිව්වා මාට කතා කොට கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் ස්වාමිනී ස්වාමිනී කී කතා කරන්න உள்ளே பிரவேசிப்பதில்லை. ඇතුළට යන්නේ නැහැ. நீ ஆண்டவரே ஆண்டவரே என்று கத்தலாம். ඔයා මෙතන ඉඳගෙන ස්වාමිනී ස්වාමිනී කියලා කතා කරන්න පුළුවන්. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் இல்லைன்னு கையை உயர்த்தி குஷ்டிகரணம் அடிச்சு பாடலாம். ස්වාමිනී ඔබ වගේ කවුද ඉන්නේ කියලා ඔයා ඉතාමත් ප්‍රීතියෙන් ගායනා நீ කරන්න පුළුවන්. சுவிசேஷம் அறிவிக்கலாம். ඔයා සුභාරංචිය දේශනා நீ කරන්න ஊழியம் පුළුවන්. செய்யலாம். ඔයා සේවය කරන්න நீ පුළුවන්. அவரை ஆராதிக்கிறவனாக இருக்கலாம். උන්වහන්සේව නමස්කාර කරන්න පුළුවන්. அவருடைய சித்தத்தை நீ නමුත් செய்யல. උන්වහන්සේගේ කැමැත්ත කරේ நீ නැත්නම් அவருடைய சித்தத்தை விட்டுட்டு நீ ஓடி போய் உன் ඔයා சித்தத்தை செய்யறியா? උන්වහන්සේගේ කැමැත්ත කරන්නේ නැත්නම් ඔයාගේ කැමැත්ත කරනවද? நீ ஒரு களை என்பதை ඔයා இன்று එක කිරින්දියක් කියලා දැනගන්න. அறிந்து கொள். நீ பரலோகம் போவதில்லை. ඔයා ස්වර්ග රාජ්‍යයට යන්නේ නැහැ. அந்த நாளில், ඒ දවසේ எந்த நாளில்? ඒ දවසේදී அறுவடையின் நாளில், ඒ කපන දවසේදී நியாயத்தீர்ப்பின் நாளில், විනිශ්චය දවසේදී உலகத்தின் முடிவு வந்த நாளில் ලෝකාන්තිම දවසේදී அநேகர்
ගොඩාක් අය என்னை நோக்கி මාව කතා කොට கர்த்தாவே ස්වාමිනී கர்த்தாவே ස්වාමිනී உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம். ඔබගේ නාමයෙන් අනාගත වාක්‍ය නොකියමුද? நான் ரோட்ல இருக்கிறவனா தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். පාරේ යන අයද දිවස් වාක්‍ය කියන්නේ? பியர் குடிக்கிறவனா சாராயம் குடிக்கிறவனா பார்ல இருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். බීමත්ව සිටින එක්කෙනාද දිවස් වාක්‍ය කියන්නේ? சினிமா தியேட்டர்ல குந்தி கொண்டிருக்கிறவனா அங்க தீர்க்க தரிசனம் සිනමා உரைக்கிறான். ශාලාවේ ඉන්න එක්කෙනාද දිවස් වාක්‍ය කියන්නේ? யாரு தீர்க்க தரிசனம் කවුද මේ உரைக்கிறான்? අනාගත වාක්‍ය කියන්නේ? சபைக்குள்ள இருக்கிறவன் සභාවේ யார்? සිටින එක්කෙනා. சபைக்குள்ள இருக்கிறவன் සභාවේ ඉන්න එක්කෙනා. உன்னை குறித்து தான் ஆண்டவர் பேசுறார். ඔයා ගැන තමයි මේ කතා කරන්නේ. நீ இந்த பூமியில இருக்கிற நாட்கள் ඔයා මේ පොළවේ සිටින තාක් நீ தீர்க்க தரிசனம் உரைக்கிறாய் என்று சொன்னா ඔයා අනාගත වාක්‍ය කියනවා කිව්වොත් நீ ஊழியம் செய்றவன். ඔයා දෙවියන් වහන්සේට சேவை කරන්නෙක්. ஊழியம் செஞ்சு கொண்டு ඔයා சேவைය කරමින් ரெபேக்கா உனக்கு கதர்ல இருக்க தெரியாதா? இது வீடு இல்ல, இது சர்ச். ஒழுங்காயிரு, எழும்பு. கொண்டாந்து முன்னுக்கு வைப்போம் பட்டிக்குள்ள பூத்தி கிளவி. கவனமா கேளுங்க. அவளுக்கு தான் ஏசல, உனக்கு ஏசலன்னா கவனமா கேளுங்க. ඉතාම සාවධානයෙන් අහන්න. நீ எவ்வளவு ஊழியம் செய்ய, ඔයා කොච්චර சேவைය කළත් ஆனா அப்பாட சித்தம் நீ செய்ய, දෙවි පියාණන්ගේ කැමැත්ත කරේ නැත්නම් நீ பரலோகம் போ. ඔයා ස්වර්ග රාජ්‍යයට යන්නේ නැහැ. அவர் சொல்லுகிறார், උන්වහන්සේ කියනවා ஐயா உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோமே. ඔබගේ නාමයෙන් යක්ෂයන් දුරු யாரு නොකළෙමුද? பிசாசு துரத்துறா? කවුද මේ යක්ෂයාව දුරු කරන්නේ? யாரு பிசாசு துரத்துறா? කවුද යක්ෂයාව පළවා සභාවේ යන්නේ? இருக்கிறவன். සභාවේ ඉන්න අය. உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்து. ඔබගේ නාමයෙන් නොඑක් බලවත් ක්‍රියා නොකළෙමුදයි. இங்க என்ன சொல்லப்படுது? දැන් මොනවද මෙතන කියන්නේ? இயேசுவே உம்முடைய நாமத்தில் அற்புதம் செய்து. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මං හාස්කම් කරේ. கடந்த புதன்கிழமை சகோதரன் நோயல் என்று சொல்லி ஒரு சகோதரன் சாட்சி சொல்ல வந்தார். පසුගිය බදාදා නොයල් කියන සහෝදරයා එක සාක්ෂියක් කිව්වා. அவருடைய சரீரத்திலே டயபெட்டிக், ඔහුගේ ශරීරයේ දියවැඩියා රෝගය. அந்த சர்க்கரை வியாதியிலிருந்து எவ்வளவு மாத்திரை எடுத்தும் வைத்தியர்களால் அவருடைய டயபெட்டிஸை கீழே இறக்க එයාගේ முடியவில்லை. දියවැඩියාව කිසිම බෙහෙතකින් අඩු කරන්න බැරි වුණා වෛද්‍යවරුන්ට. அப்பொழுதுதான் அவர் இங்கே ஆராதனைக்கு வந்தார். ඒ වගේ කාලයක තමයි ඔහු මේ නමස්කාරයට ආවේ. இயேசு அவரை தொட்டு යේසුස් குணமாக்கினார். වහන්සේ ඔහු අත ගැසුවා. உங்களுக்கு தெரியுமா இப்ப என்ன ඔයා நடந்தது? දන්නවද මොනවද උනේ යාට அந்த කියලා? மனுஷன்ட சரீரத்துல டயபெட்டிஸ் இருந்த நாமமே இல்லாம போயிருக்கு. ඔහුගේ ශරීරයේ කිසිම දියවැඩියාවක් කියන නාමයක් නැහැ. அது மட்டும் இல்ல, එපමණක් නොවේ. இவர் வைத்தியசாலைக்கு போன போது එයා රෝහලට ගිය වෙලාවේ வைத்தியர்களுக்கு அதிர்ச்சி. වෛද්‍යවරුන්ට හරි පුදුමයි. இது எப்படி ஆக මේ முடியும்? කොහොමද මේක උනේ? திரும்ப இன்னொருக்கா சிட் அனுப்பினா இன்னொரு ரிப்போர்ட் ඊට எடுத்து පස්සේ ආයිසරයක් කිව්වලු ආයි ගිහලා චෙක් කරගෙන එන්න කියලා. இரண்டாவது தடவை ரிப்போர்ட் வருது. දෙවෙනි සැරේත් ඒ ප්‍රතිඵල එනවා. நம்ப முடியல. ඒක විශ්වාස කරන්න திருப்பி බෑ. எழுத மூன்றாவது தடவை போயிட்டு எடுத்துட்டு வா. තුන්වෙනි වතාවටත් ඔහු ලිව්වා. 3 தடவை அவர் போய் இரத்தத்தை சோதித்து ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார். තුන් සැරයක්ම ලේ පරීක්ෂා කරලා ගෙනදලා ඒ ප්‍රතිඵල දුන්නා. வைத்தியர்கள் கடைசி அந்த மனுஷனை மேசல உட்கார வச்சு වෛද්‍යවරු கேட்டாராம், මිනිස්සු ඒ මිනිස්සයව එතන මේසේ ළඟ තියාගෙන ඇහුවලු நீ என்ன வைத்தியம் செய்ய? ඔයා මොනවාද මේ වෙදකම කරේ කියලා. எங்க ஆயுர்வேத வைத்தியம் எது මොන செய்யா? ආයුර්වේද වැඩක්ද වෙදකමක්ද அவர் කරේ சொன்னார், කියලා. நான் ஒரு வைத்தியம் செய்யல. ඔහු කිව්වා මං කිසිම දෙයක් කළේ නැහැ. நான் சர்ச்சுக்கு போனேன், எனக்கு මම சுகம். සභාවට ගියා උන්වහන්සේ සුව කළා. அதோட கதை முடியல. එතනින් කතාව ඉවර වුණේ නැහැ. வைத்தியசாலையில இருந்து 2 வைத்திய நிபுணர்களை அவர வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ඊට පස්සේ රෝහලෙන් වෛද්‍යවරු දෙදෙනෙක්ව ඔහුගේ නිවසට ඇරියා. பெரிய ஃபைலோட எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வந்து இறங்கிட்டான். ඒගොල්ලන්ගේ ලියකෙවිලි සමග ඒ ගෙදරට පැමිණියා. இங்க வாங்க ஐயா, எங்களுக்கு சொல்லுங்க எப்படி உங்களுக்கு சுகம் வந்தது? කොහොමද ඔයාට මේක සුවය ලැබුණේ කියලා එයාගෙන් අහන්න ගත්තා. ஏனென்றால் விஞ்ஞானம் சொல்லுது சக்கரை வியாதிக்கு சுகம் இல்லை. මොකද විද්‍යාඥයෝ කියනවා දියවැඩියාවට කිසිම බෙහෙතක් නැහැ உனக்கு කියලා. சக்கரை வியாதி வந்தால் சாகும் வரைக்கும் நீ சக்கரை வியாதியோட ඔයාට வாழணும். දියවැඩියාව තිබුණොත් මැරෙනකම්ම ඒ දියවැඩියාවත් සමගම ඉන්න எப்படி වෙනවා. உனக்கு சுகம் வந்தது? කොහොමද ඔයාට සුවය ලැබුණේ? இவங்க மாறி மாறி கேள்வி கேட்க அந்த ஆளுக்கு நடுக்கம் எல்லாம் வந்து வாயால பேசுறதுக்கு ஒரு வார்த்தையும் வர. එයාගේ ගොඩක් ප්‍රශ්න අහනකොට එයාගේ කට පැකිලෙන්නට පටන් அவருடைய ගත්තා. வாழ்க்கையில கர்த்தர் இன்னொரு அற்புதம் செய்தார். ඔහුගේ ජීවිතේ තවත් හාස්කමක් කළා. அவருடைய கிட்னியில கல்லு இருந்த 2 பெரிய கல்லு இருந்தது. ඔහුගේ කිඩ්නි එකේ ගල් கிட்னி ලොකු தானே? எங்க வேலினி கிட்னி? දෙකක් තිබුණා. எங்க வேலினி?
வயிற்றில 2 கல்லு இருந்தது. ඔහුගේ බඩේ ලොකු ගල් දෙකක් තිබුණා. வைத்தியர்கள் சொன்னார்கள் அதை நாங்க எக்ஸ்ரே இந்த ரேஸால அதை உடைக்கலாது உனக்கு பாதிப்பு உண்டாகும். වෛද්‍යවරු කිව්වා ඔයාට ඒක මේ රේසර් දාලා කඩන්න බෑ ඔයාට ඒක බලපායි කියලා. அவர் வைத்தியசாலைக்கு வா நாங்க உனக்கு மாத்திரை தரோம் அதை கரைக்க பாப்போம் என்று சொன்னார். වෛද්‍යවරු කිව්වා එන්න බෙහෙත් දෙන්නම් අපි ඒක දිය කරමු කියලා. இவருக்கு ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு பயம். එයා රෝහලට යන්න බයයි. கடைசியா சொன்னாங்க உனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னோனே அந்த ஹாஸ்பிடலுக்கு போறதை நிப்பாட்டி. ඊට පස්සේ ඒක මේ ශල්‍ය කර්මයක් කරන්න ඕනේ කිව්වම ඒට යන්නත් කැමති උනේ ஆனால் නැහැ. அவர் இங்கே வருவா ஜெபத்துக்கு. නමුත් එයා මෙහෙ සභාවට එනවා என்ன নমස්කාරයට. தெரியுமா நடந்தது? මොනවද දන්නවද උනේ? இதுக்கு பிறகு அதை சோதிச்சு பார்த்தா 2 கல்லையும் காணலையா. දැන් ඊට පස්සේ ඒක පරීක්ෂා කරනකොට ඒ ගල් දෙකම නැහැ. ஆனால் ஒரு நாள் வருது. නමුත් දවසක් එනවා. ஹலோ பாஸ்டர் ரோஷான் உங்களையும் சேர்த்து தான். පාස්ටර් රොෂාන් ඔයාටත් එක්ක තමයි මේ. ஓ சிஸ்டர் கசில்டா உங்களையும் சேர்த்து தான். සිස්ටර් කැසිල්ඩා ඔයාටත් එක්ක තමයි මේ. சொல்றார். එයා කියනවා ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோமே. ස්වාමිනී ඔබගේ නාමයෙන් බලවත් ක්‍රියාවක් නොකළෙමුද? நான் உன்னை அறியேன். මම ඔබ නාඳුනමි. என்ன ஆண்டவரே பகுடி பண்றீங்களா? எனக்கு தெரியும் எங்கட ஆண்டவர் அப்படி. ඒ ස්වාමිනී ඔබ විහිළුවක් කරනවද? சியோன் மெடிக்கல் லிஸ்ட்ல பாருங்க. අපි කියයි එතකොට බලන්න සියොන් සභාවට ගියා ඒකේ නම ඇති කියලා බලන්න කියයි. நான் உன்னை அறியேன். ස්වාමීන් වහන්සේ කියයි මම නුඹ නාඳුනමි. ஆண்டவரே சரியான புழுக்கமா இருக்கு ஆண்டவரே வெளிய. ස්වාමිනී හරිම பரலோகத்துக்கு வந்தாதான் ஏசி எல்லாம் இருக்கு ஆண்டவரே என்ன விடுங்க எனக்கு எது இல்ல. ස්වාමිනී ස්වර්ගයට මාව ඇතුල් කරන්න කියලා අපි කන්න ලව් කරයි. அச்சனா வெரி சாரி. එතකොට උන්වහන්සේ කියයි සමා වෙන්න. நான் உன்னை මම නුඹ නාඳුනමි. நீ என்ன பத்தி பேசி இருக்கலாம். ඔය අමා ගැන කතා කරන්න ඇති. நீ என்ன நாமத்தில் அற்புதம் செய்த. ඔය අමාගේ නාමයෙන් බලවත් ක්‍රියා කරන්නට ඇති. ஆனா நான் உனக்கு சொன்னதை நீ செய். නමුත් ඔය අමා කියපු දේ කළේ නැහැ. என்னுடைய சித்தத்தை நீ මාගේ செய். කැමැත්ත කරේ නැහැ. நீ சபைக்குள்ள இருந்தது ඔය உண்மைதான். සභාවේ හිටිය එක ඇත්ත තමයි. நீ ஊழியம் செய்தது ඔය உண்மைதான். සේවය කරපු එක ඇත්ත තමයි. ஆனா இந்த சித்தத்தை நீ செய். නමුත් ඔය අමාගේ කැමැත්ත කළේ நீ නැහැ. உண்ட சித்தத்தை ඔයා நிறைவேற்று. ඔයාගේ කැමැත්ත කළා. நீ நினைச்ச என்னோட கையில வச்சு ஆட்டலாம். ඔයා හිතුවා ඔයාට පුළුවන් ඔයාගේ අතේ තියලා මාව කරකවන්න පුළුවන් කියලා. இஷ்டம் போல நீ வாழ்ந்தாய். ඔයාගේ කැමැති විදියට ඔයා ජීවත් වුණා. வேத வசனத்தையே நீ ඔයා புரட்டினாய். දෙවියන් වහන්සේගේ වචනේ සම්පූර්ණම වෙනස් කරා. இப்ப நாள் வந்துட்டு දැන් දවසක් පැමිණියා. எனக்கு உனக்கு இந்த சம்பந்தம் මටයි ඔයාටයි කිසිම සම්බන්ධයක් නැහැ. அப்ப ஆண்டவரே அவர்கள் சுகமானது එතකොට දෙවියනේ ඒගොල්ලන් සුවය ලැබුවේ. அது உண்ட வேலை. ඒ ඔයාගේ වැඩ அது නෙවෙයි. நான் பாப்பேன். ඒක මම බැලුවේ. வாயில பார்த்து போ. ඔයා ඒක ගැන බලන්න එපා. இன்னைக்கு நிறைய கதைக பழகி இருக்கிறோம். අද ගොඩක් කිරිදි තිබෙනවා. சபையில இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு ஆலோசனை சொன்னாலும் கேட்கறல. සභාවේ ඉන්න අයට කොච්චර අවවාද කරත් කිසිම දෙයක් අහන්නේ நீங்க இப்ப கதைக்க பழகிட்டீங்க. ඔයාලා කතා කරන්න පුරුදු වෙලා. ඔව්. நீங்க நடுக போறீங்க. ඔයාගේ මාර්ගයේ දිගටම යනවා. வேதம் என்ன சொல்லுது? දේව වචනේ මොනවද කියන්නේ? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் නිතර නිතර තරවටු කරන ලබත් தன் புரடியை கடினப்படுத்துறவன் மேல் තමාගේ කලල තද කරන இருந்தால் போல සිටි සැටියේම நாசம் வரும். භයානක දේ උපදවයි. அன்றைக்கு கத்தாவே கத்தாவேன்னு சொல்லி ஒண்ணும் செய்ய. එරින ඔයාලා ස්වාමිනී ස්වාමිනී කියලා කතා කළා වැඩක් නැහැ. இன்றுதான் மனம் திரும்புதல். අද තමයි සිත හැරීමේ දවස. tomorrow may be too late. நாளைக்கு நீ உயிரோடு හෙට இல்லாமல் පරක්කු වෙඩි போகலாம். හෙට පරක්කු වෙඩි හෙට ඔයා නැති වී යන්නට පුළුවන්. இன்று திரும்பு. අදම හිත හැරෙන්න. இன்றைக்கு திரும்பு. අද සිත හැරෙන්න. இஷ்டமா நீ போறியா? ඔයාගේ කැමැත්තට ඔයා ගියොත් நீ கஷ்டப்படுவ. ඔයා ගොඩක් දුර්වලටපත් වෙනවා. ஆகவே இங்கே அதைத்தான் பார்க்கிறோம். ඒක තමයි මෙතන අපි බලන්නේ. 23ஆம் வசனத்துல சொல்றார். 23 වෙනි වචනේ ஒரு කියනවා. நாளுமே எனக்கு உன்னை தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். එවිට මම කිසි කලකත් නුඹ නොහැඳින්නෙමි. அவனை பார்த்து சொன்னா நீ அக்கிரமக்காரன். ඔයා අධර්මිෂ්ඨකාරයෙක්. சபைக்குள்ள இருக்கிறவனை பார்த்தா சொன்னா நீ அக்கிரமக்காரன். ඔයා මේ සභාවේ ඉන්න එක්කෙනා ගැන තමයි කියන්නේ. ඔයා අධර්මිෂ්ඨයෙක්. get out. මාගෙන් අහක්ව යන්න කියලා කියනවා. என்ன பார்த்து அவர் get out பண்ணிட்டு. මාව බලලා යන්න කිව්වා. நான் போக மாட்டேன். මම යන්නේ. இங்க இந்த கூத்து காட்டலாம். මෙහෙ ඕන දෙයක් ඔයා කරන්න පුළුවන්. அங்க அந்த ஷர்ட்டை விட. නමුත් උන්වහන්සේගේ රාජ්‍යයේ அவர் කිසි දෙයක් get out කරන්න என்றால் get බෑ. out උන්වහන්සේ එළියට යන්න කිව්වොත් යන්නටම අවශ්‍යයි. அவர் முகத்தை திரும்பினா போதும் ஒரு தூதன் உன்னை குடும்பில பிடிச்சி நரகத்துக்குள்ள தூக்கி போடுவான். උන්වහන්සේගේ මුහුණ අහකට බලා ගත්තොත් දූතයෙක් ඇවිල්ලා ඔබ අරගෙන යයි. ஜாக்கிரதையா இரு. ඉතාමත් පරිස්සමෙන් ඉන්න. ஆகவே இந்த சபையில இருக்கிற பொம்பளை பிள்ளைகள், ඉතාමත් මේ සභාවේ ඉන්න තරුණයන්, வாலிப ஆம்பளை ஆம்பளை வாலிப பிள்ளைகள் තරුණයන් எல்லாரையும் நம்ப வேணாம். කාවත් විශ්වාස කරන්න එපා. யாரையும் நம்ப வேணாம். කාවත් විශ්වාස කරන්න එපා. அவர்களுடைய நடவடிக்கையை பாருங்க. එයාලගේ ජීවිත රටාව බලන්න. உலகத்துல இருக்கிறவன்
நடத்தையும் அவன் நடத்தையிலே மாற்றம் இல்லையா? ஒன்றுதானா இதுக்கு? ලෝකේ ඉන්න සභාවේ ඉන්නත් එක හා සමානව තිබෙන්නේ. நம்பாத. ඒ අවන් විශ්වාස කරන්න එපා. அவன் கிட்ட போகாத. එයා ගාවට යන්න එපා. உண்ட மொபைல் நம்பரை கொடுக்காத. ඔයාගේ දුරකථන ඇමතුම් නම්බරය දෙන්න එපා. Facebookல ரிக்வெஸ்ட் ஏற்றுக்கொள்ளாத. Facebook එකේ ඒගොල්ලන් කතා කරන්න එපා. அவன் சபைக்குள்ள தான் இருக்கிறான். එයාත් මේ සභාවේ තමයි ඉන්නේ. நீ சபைக்குள்ள தான் இருக்கிறாய். ඔයාත් මේ සභාවේ තමයි ඉන්නේ. இருப்பார்கள். ඉන්න පුළුවන්. அந்த கடைசி நாள் வரைக்கும் නමුත් අන්තිම දවසේ වෙනකන් එයාලා You can't ඉන්නේ. help it. ඔයාලට කිසි දෙයක් කරන්න බෑ. ஒன்றுமே செய்ய ඔයාලට முடியாது. කිසිම දෙයක් කරන්න බෑ. ஆனால் நீ ஜாக்கிரதை. නමුත් ඔයා පරිස්සමෙන්. ஆனால் நீ ஜாக்கிரதை. ඔයා පරිස්සමෙන්. இரண்டாவது, දෙවෙනිව அப்ப முதலாவது வெரி டிசீவிங். அவன் உன்னை ஏமாற்றுவான். එයා රවට්ටයි. அவன் உன்னை வஞ்சிப்பான். ඔයා වංචාවට ලක් அவன் කරයි. ஒரு பரிசுத்தவான் போல நடிப்பான். ඔයා පරිශුද්ධයෙක් හැටියට ඔයා පෙන්නුම් කරයි. அவனுடைய பிள்ளைய போல பேசுவான். දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් හැටියට කතා කරයි. வேத வசனத்துல இருந்தே வார்த்தை கூடாக உன்னை மடக்க பாப்பான். දෙවියන් වහන්සේගේ වචනය කියලාම ඔයාව රවට්ටයි. கவனமாயிரு. පරිස්සමෙන් එන්න. நம்ப வேண்டாம். විශ්වාස කරන්න එපා. ஆவியானவர் உன்னை நடத்தட்டும். ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔයාව මඟ පෙන්වයි. இரண்டாவது, දෙවෙනි කාරණය இந்த களைகள் මේ තිරිංගි கோதுமையை, களைகள் சரிதானே? இந்த களைகள் கோதுமையை அங்கே வேதனைப்படுத்தும். මේ කිරිඳි ඇවිල්ලා මේ තිරිඟුව ඉතාමත් රිදවන්නට පටන් ගනී. நான் சொல்லி தரேன் எப்படி. මං කියන්නම් ඒ කොහොමද කියලා. எல்லாரும் என்ன கவனிங்க. දැන් ඔක්කොම අවධානයෙන් ඉන්න. ஆண்டவர் சொன்னார், இந்த விதைகள் வந்து மனுஷர். දෙවියන් වහන්සේ කිව්වා මේ බීජ ඇවිල්ලා මනුෂ්‍ය පුත්‍රයන්. நான் உலகத்துல இருக்கிறேன். මම ලෝකයේ ඉන්නවා. ஒரு நாள் இயேசு தம்மை எனக்கு வெளிப்படுத்துறார். යේසුස් වහන්සේව උන්වහන්සේ අපිට එළිදරව් நான் කරනවා. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். මම උන්වහන්සේව පිළිගන්නවා. என்ன கொண்டு சபையில මාව ගෙනලා සභාවට අරිනවා. சரியா? හරිනේ? இப்ப அதோட கதை முடிய එතනින් කතාව ඉවර නැහැ. சாத்தானும் இருக்கிறான். යක්ෂයාත් ඉන්නවා. அவனுக்கு வேணும் இதுக்குள்ள வர. ඌටත් ඕනේ මේ සභාවට මෙන්න. அப்ப அவனும் உலகத்துல இருக்கிறான். ඌ ලෝකයේ ඉන්නේ. அவன்ட அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற அவன்ட பிள்ளைகளை ஒருவனை பிடிச்சி ඒ ලෝකයේ ඉන්න එකෙක්ව අල්ලලා அவனே கொண்டு வந்து சபைக்குள்ள போறான். ඒ අකාවත් ගෙනල්ලා මේ සභාවට ඇතුල් කරනවා. விளங்குதா என்ன දැන් சொல்றேன்? තේරෙනවද මම මොනවද சபைக்குள்ள කියන්නේ? ரெண்டு விதைகள் விதைக்கப்படுது. සභාවේ බීජ වර්ග දෙකක් වපුරනවා. இயேசு சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ කියනවා. ஒன்று ஆண்டவர் விதைக்கிற தேவனுடைய பிள்ளை. එකක් දෙවියන් වහන්සේ වපුරන දේව දරුවෝ. இரண்டாவது பிசாசு கொண்டு வர மனுஷன். දෙවියන් ඊළඟ එක තමයි යක්ෂයා ගෙනෙන ඒ දරුවන්. You understand? තේරෙනවද? விளங்குதா உங்களுக்கு நான் ඔයාලට சொல்றேன்? තේරෙනවද ඒ ගැන? ஆகவே சபைக்குள்ள இருக்கிற எல்லாரையும் கண்டு நம்பி மயங்கி விழுந்துறவர். ඒ නිසා සභාවේ ඉන්න හැමදෙනාම විශ්වාස இப்ப කරන්න நான் එපா. சொல்ல போறத கவன சிஸ்டர் என்ன கவனிங்க. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க கிரானுக்கு, வார்த்தைக்கு திரும்புங்க. இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. දැන් මං කියන දේ අවධානයෙන් අහන්න. இந்த களைகள் මේ කිරිඳි இந்த கோதுமைக்கு செய்கின்ற காரியம் என்ன? මේ තිරිඟු වලට කරන්න යන දේ බලන්න. ஆண்டவர் ஒரு மனிதனை நாட்டிட்டாரா? දෙවියන් වහන්සේ එක මිනිහෙක්ව මෙතන පැල කරාද? இந்த கோதுமை வளர தொடங்குது. දැන් තිරිඟු වෙවෙන්නට அதுக்கு ගන්නවා. பக்கத்துல கொண்டு வந்து களையும் தண்ட விதையை ඒ එතනම ගෙනල්ලා කිරිඳි ගෙනල්ලා වපුරනවා. ரெண்டும் ஒருமிக்க வளருது. දැන් එකටම දෙකම එකට වැවෙනවා. அறுப்பு காலத்துக்கு வரைக்கும் කපන කාලේ එනවා. அதை விட்டு விடுன்னு இயேசு சொன்னாரல்ல. යේසුස් වහන්සේ කියනවා කපන කාලයේත් එක්ක ඒක හරියයි කියලා. வேலைக்காரன் கேக்குறான், உடனே போய் பிடுங்குவோமே என்று. වැඩකාරයෝ ආනවා ඒක එවෙලෙම ගලවන්නද කියලා. ஆனால் இயேசு சுவாமி சொல்றா, இல்ல அத பிடுங்கினா கோதுமையும் பாதிக்கப்படும். එතකොට කියනවා නෑ නෑ දැන් ගලවන්න එපා, ගැලෙවුවොත් තිරිඟුත් බාධාවකට පත් වෙයි. பிரசாந்த், என்ன காரணம் அது? මොනවාද ඒකේ හේතුව? இல்ல கொஞ்சம் கூட நேரம் கண்ணை திறக்க கொஞ்சம் நேரம் எடுத்து, அதுதான் நான் சொன்னேன். என்ன நடந்துடா? இந்த கலை இந்த கோதுமை இரண்டும் வளரும் போது வேர்கள் பரவ ஆரம்பிக்கும். මොකද මේ කිරිඳි තිරිඟුයි එකට වැවෙනකොට ඒකේ මුල් එක හා සමානව වැවෙන්නට පටන් ගන්නවා. கோதுமை இந்த வேரும் எல்லா இடத்தையும் பரவுது. දැන් තිරිඟු වල මුලුත් මේ හැමතැනම පැතිරෙනවා. பக்கத்துல இருக்கிற களையும் அதுவும் தண்ட வேற கோதுமை இந்த வேருக்குள்ள விட்டுட்டு, මොකද කිරිඳි වල තියෙන මුලුත් හරියට තිරිඟු අස්සෙම ඒ ඇස්සේ වැවෙන්නට ගන්නවා. எல்லாரும் சீயோன் தான். ඔක්කොම සියොන් තමයි. விளங்கிட்டா? තේරෙනවද? அப்பி ஒக்கம எக்காய் අපි ඔක්කොම එකයි. சமவேல எல்லாரும் ஒன்று. අපි ඔක්කොම එකයි. எல்லாரும் ஒன்று இல்ல. ඔක්කොම එක නෙමෙයි. இதைத்தான் இன்றைக்கு நான் சொல்ல මේක வரேன். තමයි අද ඔයාලට කියන්න ඉන්නේ මම. அதைத்தான் இயேசு அன்றைக்கு ඒක තමයි යේසුස් වහන්සේ එදා කිව්වේ. எல்லாம் ஒன்று. ඔක්කොම එක නෙවෙයි. இப்ப பிடிச்சு இழுக்கலாது. දැන් උගුලන්න අමාරුයි. இப்ப நாங்க சொல்லுவோம்,
இது நல்ல விதை. දැන් මේ බලමු දැන් මේ හොඳ බීජයක්. ஒன்றும் செய்யலாம். கலை. මේක කිරිඳි. ரெண்டு பேரும் கையை பிடிச்சிருங்க. දෙන්නම අත් දෙක අල්ලගන්න. இப்போ நான் பொண்ணு தூக்க போகிறேன் நான். வடிவா கையை வடியா சுருட்டிக்கிறேன். சரி, எழுமுங்க ரெண்டு பேரும். எழுமுங்க ரெண்டு பேரும். அங்கே நில்லுங்க ரெண்டு பேரும். இது நல்ல விதை. මේ හොඳ බීජය. இது கலை. මේ කිරිඳි. ஆனா கலட வேரும் මේ කිරිඳි වල මුල් இந்த கோதுமை இந்த வேரும் තිරිඟු වල මුලුයි ஒன்றுக்குள்ள ஒன்று එකට එක ඇඹරිලා තියෙනවා. சரியா? තේරෙනවද? இப்ப வேலைக்காரன் கண்டுட்டான், தேவ தூதர்கள் கண்டுட்டாங்க, இது கலை, இது கோதுமை. දේවදූතයන් දැක්කා මේක හොඳ බීජ, මේක කිරිඳි. இது ரெண்டு எங்க இருக்கு? දැන් මේ කොහෙද තියෙන්නේ? சீயோனுக்குள்ள. මේ සියොන් සභාවේ. இப்ப பிரச்சனை, இப்ப தூதர்கள் சொல்றாங்க, ஐயா கலைய புடுங்கி எடுப்போமே. දැන් දූතයෝ කියනවා මේ කිරිඳි එක අපි ගලව ගමු කියලා. எஜமான் சொன்னார், ස්වාමින් කිව්වා நோ. 16ට ස්වාමි කිව්වා ஏண்டா இந்த கலைய புடுங்க வெளிக்கிட்டா මේ කිරිඳි එක ගලවන්න පටන් ගත්තොත් உண்ட காலாவள்ட காலுக்கு போட விடக்கூடாது. இப்ப பிடிச்சி இவள பிடுங்கி எடுத்தா මේ කිරිඳි එක ඇදලා ගත්තොත් கோதுமையும் டேமேஜ் ஆகுது. අර තිරිඟු එකත් බාධාවට පත් වෙනවා. இந்த வேற பிடுங்கினா මේ මුල ඉගිලුවොත් கோதுமை இந்த வேரும் பிடுங்கப்படும். තිරිඟු වල මුලත් පැහැරිලා යනවා. விளங்குதா இப்ப நான் கதை? තේරෙනවද මං කියපු කතාව? நாங்க இது கோதுமை இது கலை என்று கண்டுபிடிச்சாலும் මේ කිරිඳි කියලා අපි දැනගත්තත් இத புடுங்க நாங்க நினைக்கும் போது අපි මේ උගලන්ඩ උත්සාහ කරත් அந்த மம்பட்டியை கொண்டு வாடோய் ඒ උදැල්ල ගේන්න இத பிடுங்கி எடுக்கணும். இது අපි මේක சரியில்லை. උගුරගමු. මේක හරි නෑ. අපි උදුල්ලලා දාමු. இது விடாது. இது இந்த இருக்கு தானே, இந்த கோதுமைக்கு இது விடாது. මේ තිරිඟු වලට මේ කිරිඳි එක හරින්නේ නෑ. எனக்கு தான் எப்பவுமே குத்த பேசுறா. එතකොට කියයි මට තමයි හැම එකෙම ප්‍රශ්න. எனக்கு தான் நீ கையை போட்டு அண்ணே நீ போ நாளாட. එතකොට අර තිරු කියන අඬන්න එපා කියලා. இந்த கலையை நாம புடுங்க வலிக்கூடக்குள்ள අපි මේ කිරිඳි එක උගලන්ඩ යනකොට இந்த கலை இந்த கோதுமையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு මේ කිරිඳි එක අර තිරිඟු එකත් බාධා කරා. இந்த கோதுமை சொல்லுது, මේ තිරිඟු එක කියනවා இந்த கலை போனா நானும் போறேன். මේ කිරිඳි එක කියනවා කිරිඳි ගියොත් තිරිඟුත් යනවා කියලා. சும்மா விட்டா නිකන් ඇරියොත් கோதுமையா வளரும். තිරිඟු වගේම හැදෙයි. அது ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கும். ඒක යාඥා කරන වෙලාවේ යාඥා அது மனம் කරයි. திரும்ப வேண்டிய நேரம் හිත மனம் හැරෙන திரும்ப. වෙලාවේ හිත හැරෙයි. இது ஜெபிக்காது. නමුත් මේක යාඥා කරන්නේ இது மனம் திரும்ப. මේක සිත් හැරෙන්නේ இது தண்ட சித்தத்தையே இஷ்டப்படுகிறது. මෙයාගේම කැමැත්ත ඉෂ්ට කරන්න බලාගෙන இது ඉන්නවා. போகுது நரகத்துக்கு. මේක යනවා නරක ආදියට. இது போகுது பரலோகத்துக்கு. මේ යනවා ස්වර්ග රාජ්‍යයට. ஒரு நாள் வருது, එක දවසක් එනවා. அன்றைக்கு එදා දවසට ரெண்டு பேரும் வளர்ந்துட்டாங்க தானே, දෙන්නම හැදිලා ඉවරයි. வேர்ல கை வைக்க தேவை. ඒ මුල් වල අපි අත තියන්න ඕනේ නැහැ. தண்டுலயே வெட்டி ஆக்களை கொண்டு. දඬු වලින්ම කපලා ගෙනියන්න පුළුවන්. விளங்குதா என்ன சொன்ன? තේරෙනවද මං කියන්නේ මොනවද අதைத்தான் කියලා? இயேசு சொன்னார். ඒක තමයි යේසුස් වහන්සේ මෙතන කියන්නේ. மத்தேயு 13ஆம் அதிகாரம் මතෙව් 13 29-30 வசனத்துல நான் சொன்னதை நீங்க கேட்கலாம். 29:30 බලන්න. ஆகவே இப்ப நான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துக்கு நீங்க 1 කොරින්ති 13 பவுல் சொல்லுகிறான் கொரிந்தியரை பார்த்து, පවුල් කියනවා කොරින්ති බලලා 1 கொரிந்தி 15 ಪರಿಚ್ಛೇದಿ 33 ಪರಿಚ್ಛೇದಿ வசனயம் வச்சனைய 1 කොරින්ති 15:33 மோசம் போகாதிருங்கள். මොකද மோசம் போக எப்பா නාස්ති වෙන්න එපා. அந்த மோசம் போகாதிருங்கள். නපුරු සමාගම හොඳ චරිත නරකවල ධර්මිෂ්ඨල වෙත පිරිතුරු කරන්න. சொல்றதே சொல்லேன். மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள் என்றால் அர்த்தம் රැවටෙන්න එපා කියන අර්ථය ஏமாறாத, ඔයා රැවටෙන්න එපා. வஞ்சிக்கப்படாத. වංචාවට ලක් වෙන්න එපා. என்னவாம்? මොකද්ද? ஆகாத சம்பாஷணை. නපුරු සමාගමෙන් தட்டி சொல்லுங்க, நான் பக்கத்தால். තට්ටු කළ කියන්න. தேவையில்லாத கச்சபுச்சா.
අනවශ්‍ය කතා බහ. சரி வனஜாக்காக்கு தட்டி சொல்லு. அவ இந்த நேரம் தான் அவ எழுதுறா. ஆகாத சம்பாஷணை. නපුරු සමාගම්. பேசண்டி. வம்பு வார்த்தைகள். අනවශ්‍ය කතා බහ. விளங்கிட்டா? තේරෙනවද? அனாவசியமான பேச்சு. අනවශ්‍ය කතා බහ. அனாவசியமான SMS. අනවශ්‍ය SMS. அனாவசியமான Facebook. අනවශ්‍ය Facebook. எல்லாமே தான். ඒ හැම දෙයක්ම තමයි. அதான் வசனம் சொல்லு. ඒක තමයි මේ වචනේ කියන්නේ. ஆகாத சம்பாஷணை. අනවශ්‍ය සම්භාෂණ. என்ன? கடிதம் எழுதுறது ஒரு சம்பாஷணை. ලියුම් ලියන එකත් එක සම්භාෂණයක්. கடிதம் எழுதுறதுக்கு பதிலா இமெயில் வந்திருக்கு. දැන් ලියුම් ලියනට වඩා ඊමේල් එනවා. SMS வந்திருக்கு. SMS තියෙනවා. WhatsApp வந்திருக்கு. WhatsApp ඇවිල්ලා. Viber வந்திருக்கு. Viber තියෙනවා. எல்லாம் வந்திருக்கு. ඔක්කොම ඇවිල්ලා. எல்லாம் சம்பாஷணை. ඔක්කොම සම්භාෂණයට යොමු உனக்கு වෙනවා. தெரியுமோ? ඔයා දන්නවද? போச்சு. ඉවරයි. ஒரு ஆள்ட வாடு போச்சு. එක්කෙනෙක්ගේ කතාව ඉවරයි. தெரியுமாண்டா போச்சு. දන්නවද කියලා හෙව්වොත් ඉවරයි. ஆகாத சம்பாஷணை අනවශ්‍ය සම්භාෂණය. நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். හොඳ ගතිගුණ ඔක්කොම පැකිලලා යයි. நீ யாரோடு பழகுறா? ඔයා කාත් සමග දාශ්‍රය කරන්නේ? நீ என்ன பேசுற? ඔයා මොනවද කතා කරන්නේ? என்ன காரியங்களை ඔයා பேசுற? මොනවා ගැනද කතා කරන්නේ? உங்களோட சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க. ඔයාගේ සභාවේ ඉන්නවා. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ඔයාලගේ යාළුවෝ சர்ச்சுக்குள்ள தான் இருக்கிறான். මේ සභාවේ තමයි அவன் ඉන්නේ. கலையா கோதுமையா என்று அவன் பேச்சில கண்டுபிடிக்கலாம். ඔහු කිරින්දිද තිරිඟුද කියලා ඔහුගේ කතාවෙන් අඳුනා ගන්න පුළුවන්. கலையால கணக்க நேரம் ஏமாற்ற முடியாது. කිරින්දි වලට බෑවක් වෙලාවට රවට්ටන්න. அது வெளியில வரும். හැමදාම රවට්ටන්න බෑ. ඒක එළියට එයි. பேச்சில வரும். එයාගේ කතා බහෙන් එයි. நடைமுறையில வரும். ඔහුගේ ආශ්‍රයෙන් එයි. அவன் தீர்மானங்களில வரும். ඔහුගේ තීරණ වලින් එයි. கண்டுபிடிக்கலாம். ඔයා හඳුනා ගන්න පුළුවන්. ஜாக்கிரதை. ඉතාමත් පරිස්සමෙන්. ஒருவரோடு பேசுறதால உங்களோட சமாதானம் கெடுதா? ඔයා කාත් එක්ක කතා කරනකොට ඔයාගේ සමාදානය කැඩෙනවද? உங்களால அதுக்கு பிறகு பேசி வந்தது பிறகு உங்களால முன்னே போல ஜெபிக்க முடியாம இருக்கா? ඔහුත් එක්ක කතා කරලා ආවට පස්සේ ඔයාගේ හිතේ යාඥා කරන්න බැරුව තියනවද? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாம දෙවියන් போயிட்டால වහන්සේගේ අභිමුඛය හඳුනා ගන්න බැරුව තියනවද? அந்த ஆளோட பழகாத. ඒත් එක්ක කතා බහ කරන්න එපා. அந்த ஆள் இந்த சபையிலேயே இருக்கட்டும். ඒ සභාවේ මේ සභාවේ මේ මනුස්සයා ඉන්න கையளவு தூரத்தோட வச்சு பழகு. අතේ දුරකට තියාගෙන ආශ්‍රය කරන්න. விளங்குதா நான் என்ன சொல்றேன்னு? තේරෙනවද මම මොනවද කියන්නේ කියලා? ஆகாத சம்பாஷணை අනවශ්‍ය සම්භාෂණය. உன்னுடைய நல் ஒழுக்கத்தை கெடுத்து ඔයාගේ விடும். යහපත් ක්‍රියාමාර්ගය බාධා කරයි. அம்மா சொல்லுவா இந்த புள்ள ஒரு போதும் இப்படி இருந்ததில்ல இப்ப கொஞ்ச காலமா தான் இந்த விதமா நடக்கும். අම්මා කියයි මගේ දරුවා මේ වගේ ඇසුරුනේ නෑ. මේ ළඟක முன்ன තමයි இந்த මෙහෙම பிள்ளை කියලා. எதிர்த்து பேசுறதுல இப்ப எங்க இருந்து தான் இந்த கோதாரிக்கு இந்த கோபம் வந்துட்டோ தெரியா? මගේ ළමයා ඉස්සර එකින් එකට කතා කරන්නේ දැන් කොහෙන් කතා කරන්න පුරුදු වුණාද කියලා බලයි. நானும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாதான இப்ப எல்லாம் மாறிச்சு. කිසි දවසක කට ගහන්නේ දැන් එකින් එකට කතා කරනවා. முதல்ல இந்த பிள்ளை இந்த வீட்ல ஒரு டொம்பாய் போல எப்பயுமே சந்தோஷமா இருப்பாள். இப்ப எடுத்ததுக்கெல்லாம் கோபம். ඉස්සර මගේ දරුවා ඉතාමත් සතුටින් හිටියා දැන් හැම එකකටම තරහයි. முன்ன என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுது என்னை சூழவே இருப்பார்கள். ஆனா இப்ப அறைக்குள்ள ஒதுங்கி கொண்டிருக்கிறாள். இல்லாட்டி மொட்டை மாடியில போனோட நிக்கிறோம். ඉස්සර නම් මාත් එක්කම වටේටම අපි සමගම ඉන්නවා. දැන් එහෙම නෙමෙයි. දැන් කාමරේ තනිවි என் ඉන්නේ. பிள்ளை மாறி விட்டது. මගේ ළමයා වෙනස් වුණා. கண்டுபிடிக்க போறீங்களா? දැන් ඔයාලා හඳුනා ගන්න යනවාද කොහෙන්ද මේ ආවේ කියලා? யாரோட பேசுறாங்க? කාත් එක්කද කතා කරන්නේ? யாரோட கூடுதல் நேரம் இருக்கிறாங்கன்னு பாரு. කාත් සමගද ගොඩක් වෙලා ඉන්නේ? බලන්න. இப்ப நான் சபையினருக்கு ஒரு காரியம் சொல்றேன். මං සභාවේ එක දෙයක් ගැන කියන්නම්. பொம்பளை பிள்ளைகளுடைய வீட்டுல இந்த சபையில இருக்கிற வாலிப சகோதரன் தனியா வரக்கூடாது. සභාවේ ඉන්න තරුණ ගෑනු ළමයිගේ ගෙවල් වලට සභාවේ ඉන්න තරුණ පිරිමි ළමයි තනියම ගෙදරට යන්න හොඳ சபையில නැහැ. இருக்கிற வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும். මොන සභාවේ වුණත් කමක් නැහැ. அம்மா மாரே கேளுங்க. මව්වරුන් අහන්න. அப்பா மாரே கேளுங்க. පියවරු අහන්න. நான் இன்னைக்கு உங்களுக்கு உத்தரவு தாரேன். මං අද ඔයාලට එක අවවාදයක් இந்த කියන්නම්. சபையின் ஊழியத்தின் பெயரை வைத்துக்கொண்டு මේ සභාවේ සේවයේ නම තියාගෙන யாரெண்டாலும் பொடியுங்கள். කවුරු හරි පිරිමි ළමයි உங்களோட மகள் இருக்கிற வீட்டுக்கு வந்தால் ඔයාගේ දුවේ ඉන්න ගෙදරට ආවොත් ஒன்று கழுத்துல பிடிச்சி திறத்துங்க. இல்லாட்டி ஒன்று එක්ක බෙල්ලෙන් අල්ලලා එළියට දාන්න නැත්නම් පයින් ගහලා එලවන්න. மிச்சத்தை நான் பாப்பேன். ඉතුරු ටික මම බලන්න. வீட்டுக்குள்ள எடுக்க வேணாம். ගෙට ගන්න එපා. வாலிபர் சார்பாக வருகிறதா இருந்தால் அவர்கள் 2-3 பேர் ஒண்டா வருவாங்க. තරුණයන් එනවනම් දෙතුන් දෙනෙක් එකට ආපු දෙයක්. தனியா ஒரு ஆள் வாரன்னா 2-3 நாள் ஆளை வீட்டுக்குள்ள எடுக்க கூடாது. තනියම එහෙම එනවනම් දෙතුන් දවසක් බලන්න එයාව ගෙට ගන්න එපා. அந்த ஆள் வேற நோக்கத்தோட அங்க வருது. එයා ඒ ගෙදරට ඉන්නේ වෙනත් කල්පනාවකින්. விளங்கிட்டா? තේරෙනවද?
உங்களுக்கு முன்ன பின்ன யாருன்றே தெரிய ஆன்டி என்று வருவாங்க, நம்பாத. ඔයා කවුද කියලා දන්නේ නැතුව ඇන්ටි කියාගෙන එයි. உங்களோட கதைச்சு கொண்டு உங்களோட மகளோட கதைச்சு கொண்டு இருப்பாங்க. கவனம். ඔයත් එක්ක කතා කළා ඔයාගේ දුවත් එක්ක කතා කරගෙන ඉන්න. இரண்டாவது, දෙවෙනි එක இங்க இருக்கிற ஒரு சில வாலிப படியும் මේ ඉන්න සමහර තරුණයා ஆராதனை முடிஞ்சோடனே அதுல கும்பலா செஞ்சுட்டு இங்க வர்ற பொம்பளை பிள்ளை முகத்தை பார்த்து சேட்டை விட்டு செய்தீங்க, நான் சவுக்கோட வருவேன் அடுத்து. මෙතන මෙහෙ ඉවරුනාම එතන තරුණයා නෙක්රැස් වෙලා ගැහණු ළමයිත් එක්ක සෙල්ලම් කරනවාද මම එලවනවා මෙතනේ. உங்களால இந்த சபையின் ஊழியம் வேதனைப்பட முடியாது. ඔයාලා නිසා මේ සභාවේ සේවයන් දුක් වෙන්නට බෑ. எல்லா வாலிப பிள்ளைகளும் கவனமா கேளுங்க. හැම තරුණ තරුණියක්ම අවධානයෙන් අහන්න. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு வாலிபர் ஐக்கிய ஒரு ஆராதனை உருவாகி கொண்டிருக்கு. මෙතන තරුණ සමිතියක් මෙහෙයක් පවත්වාගෙන එනවා. இன்னைக்கு உங்களுடைய செயல்பாட்டினால பெற்றோர் தங்களோட பிள்ளைகளை இந்த ஊழியத்துக்கு அனுப்ப முடியாமல் இருக்கிறார்கள். ඔයාලාගේ ක්‍රියාකලාපය නිසා සමහර දෙමව්පියන් ඔවුන්ගේ ළමයිව මෙතනට එවන්නට බැරුව ඉන්නවා. அங்கே அனுப்பினால் என் பிள்ளைகள் கெட்டு போய் விடும் என்று சொல்லுகிறார். එතනට ඇරියොත් මගේ දරුවන් නරක වෙලා යයි. இதுக்கு நீ காரணமா මේකට ඔයා කාරණයක් වෙන්න එපා. இந்த கலைகளை நாங்கள் கண்டால் அதுக்குரிய ஆக்ஷனை நான் எடுப்பேன். මේ කිරිඳි අපි දැක්කොත් ඒවට අපි එක පිළිවෙලක් ගන්නවා. மூன்றாவது காரியம், තුන්වෙනි කරුණ இந்த கலைகள் கோதுமையை அழித்து விடும். මේ කිරිඳි මේ மன்னிக்கவும். ஓ யா சரி, அந்த கலைகள் ஒரு நாள் அழிக்கப்பட்டு விடும். මේ කිරිඳි එක් දවසකට විනාශයට පත් කරනු ලබයි. 13 அதிகாரம் 40 முதல் 42 வசனம். මතෙව් 13 40 සිට 43. ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும், கவனமா கேளுங்க, அண்டலை பண்ணுங்க பைபிள்ல, இந்த கலைகள் சபையிலே இருக்கிற கோதுமைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை இடற பண்ணுவார்கள். இடர்களையும் அக்கிரம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார். ලෝකාන්තිමේදී එසේම වන්නේය. දේවදූතයෝ නික්ම ඇවිත් ධර්මිෂ්ඨයන් කෙරෙන් දුෂ්ටයන් වෙන්කොට ගිනි උඳුනේ හෙලන්නෝය. එහි හැඬීමද දත් මිටි කෑමද වන්නේය. நான் இன்னொரு 10 நிமிஷத்துல முடிப்பேன். මම තව විනාඩි 10කින් මේ දේශනාව ඉවර කරනවා. இப்ப வேதத்திலிருந்து சில பகுதிகளை நான் காட்ட போகிறேன். මම දැන් දේව වචනයෙන් සමහර දේවල් පෙන්වන්න கர்த்தருடைய යනවා. வார்த்தை நீ யார் என்பதை உனக்கு காண்பிக்கும். දෙවියන් වහන්සේගේ වචනය ඔයා කවුද කියලා ඔයාටම පෙන්눔 කරයි. 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 11 முதல் 13 வசனம். 1 කොරින්ති 8 වෙනි පරිච්ඡේදයේ 11 සිට 13. பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? මෙසේ ඒ සහෝදරයා නිසා ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මල නමුත් දුර්වල වූ ඔහු නුඹේ දැනගැන්මෙන් විනාශ වෙයි. இது என்ன சொல்லுகிறது? මේ මොනවද කියන්නේ? பழைய விசுவாசிகள் ගොඩක් කල් ඉඳන් එන ඇදහිලිවන්තයෝ அவர்கள் விசுவாசிகளா இருந்தாலும் இன்னும் கலைகளாய்த்தான் இருக்கிறார்கள். එයාලා ඇදහිලිවන්තයන් වගේ හිටියත් එයාලා තාම තිරිඟු. சபைக்குள்ளே புதிதாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வர்றாங்க. සභාවට අලුතෙන් ගැලවීම ලබාගෙන එනවා. குடும்பங்கள் வருது. පවුල් එනවා. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களுக்கு வேத சத்தியம் தெரியும் என்றபடியினால் මෙයාලාගේ දේව වචනය දන්න නිසා வேதம் சொல்றது, எங்களையும் பார்க்க பிசாசுக்கு வேதம் நல்லா தெரியும். දේව වචනේ කියනවා යක්ෂයාට දන්නවා දෙවියන් වහන්සේගේ වචනය අනිත් අයට වඩා. இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுக்கு அறிந்த வேத அறிவை வச்சு புதிதாய் வருகிறவர்களை தங்கள் வலையிலே மடக்கிக் கொள்ளுவார்கள். මෙයාලා මොනවද කරන්නේ? මෙයාලාගේ දැනුමෙන් අලුතෙන් එන අයට අර මෙයාලාගේ දේව දැනුමෙන් එයාලාගේ පැත්තට නම්ම ගන්නවා. ஜெபிக்கிறவர்கள் போல உங்களுடைய வாழ்க்கையில உட்பிரவேசிப்பார்கள். යාඥා කරන අය වගේ ඔයාලගේ ජීවිතවලට ඇතුල් වෙයි. வேத ஆலோசனைகளை கொடுக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையில உட்பிரவேசிப்பார்கள். දේව වචනයෙන් අවවාද කරන්නන් වගේ ඔයගොල්ලන්ගේ ජීවිතයට පිවිසෙයි. நீ ஜாக்கிரதை. ඔයා පරිස්සමෙන්. உனக்கு தெரிஞ்சா போல மத்தவன பலவீனம் உள்ளவன நீ நொறுக்க முடியாது. දුර්වල වූ අයව ඔයාට බලපන්න බෑ. அவனுக்கு கிறிஸ்து மரித்தாரே, அவன் கெட்டு போக முடியாது. ඒ සහෝදරයා නිසා ක්‍රිස්තුස් වහන්සේ මළු නමුත් இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து, இது ஒரு பாவம். දුර්වල වූ ඔහු නුඹේ දැනගැන්මෙන් විනාශ වෙයි. வார்த்தையை புரட்டுவது பாவம். දෙවියන් වහන්සේගේ වචනය වෙනස් කරලා කීම පාපයක්. நீ
என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப கர்த்தருடைய வசனத்தை பயன்படுத்துவது பாவம். ඔයාගේ කැමැති විදිහට දෙවියන් වහන්සේගේ වචනය වෙනස් කිරීම හරිම நல்லா පාපයක්. விளங்கிக் கொள்ளுங்க. හොඳටම තේරුම් ගන්න. வஞ்சிக்கிறவர்கள் වංචා කරන්නන් பிசாசு ஏவாளை வஞ்சித்த நேரம் යක්ෂයා ඒවල්ව වංචා කරපු වෙලාවේ ஆண்டவர் பேசின வார்த்தையை வச்சுதான் வஞ்சித்தான். දෙවියන් වහන්සේ කතා කරපු ඒ වචන තියලම තමයි වංචා කරේ. பிசாசு இன்றைக்கு அவ்விதமாய் தான் ඒ வஞ்சிக்கிறான். යක්ෂයා අදත් ඒ වගේම තමයි වංචා කරන්නේ. சபைக்குள்ள இருக்கிற கலை கூட வேதத்தை அறிந்ததாய்த்தான் இருக்கும். සභාවේ ඉන්න කිරිඳි පවා දේව වචනය දැනගෙනයි ඉන්නේ. வேத வசனத்தை உங்களுக்கு சொல்லி கடங்கப்பா. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියලා ඒවා මාරු කරයි. கவனமா இருங்கள். පරිස්සමෙන් ඉන්න. ஆண்டவர் சொல்கிறார் இது பாவம். දෙවියන් වහන්සේ කියනවා මේක පාපයක්. பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே දුර්වල වූ ඔහු නුඹේ දැනගෙන්ම විනාශ වෙයි. பலவீனமுண்ட இப்பதான் ஆண்டவர் அறிஞ்சு கொண்டு දැන් வராங்க. තමයි එයාලා දෙවියන් වහන්සේව දැනගෙන ඇතුළට இப்பதான் එන්නේ. ஆண்டவருடைய பிரசன்னத்தை දැන් உணர்றாங்க. තමයි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට இப்பதான் එන්නේ. ஆண்டவருடைய வசனத்தை படிக்க தொடங்கி දැන් තමයි இருக்கிறாங்க. දෙවියන් වහන්සේගේ වචනය අදහන්නේ. ஆனால் நீயோ නමුත් ඔබ இவ்வனமாய் வஞ்சகம் இல்லாமல் வருகிறவருடைய மனசாட்சியை நீ புண்படுத்து. වංචාවක් නැතුව එන්නන්ව ඔයා හරිම වංචාවකට ලක් කරනවා. அவன் சொல்றான் நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ක්‍රිස්තුස් වහන්සේට විරුද්ධව ඔබ පව් இது කළා. கிறிஸ்துவுக்கு விரோதமான பாவம். මේක ක්‍රිස්තුස් වහන්සේට විරුද්ධව කරන පාපයක්. ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் සහෝදරයාට විරුද්ධව පව් කරමින් ඔහුගේ දුර්වල හෘද සාක්ෂිය තුවාල කරන විට நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு என்றென்றைக்கு மாംസം புசியாது. මාගේ සහෝදරයාට බාධාවක් වේ නම් මාගේ සහෝදරයාට බාධා නොපැමිණෙන அவன் ලෙස என்ன சொல்லுகிறான்? இன்னொருவர் புதிதாய் ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் இடரல் அடைவதற்கு நான் ஒரு காரணமாய் இருக்க கூடாது. පෞල්තුමා කියනවා අලුතින් ගැලවීම ලබලා ඇදහිල්ලට එන අයට මම බාධාවක් විය නොයුතුයි. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 31 32 33 வசனத்துக்கு ඒක කොරින්ති 10 31 සිට 33 දක්වා. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். එයින් නුඹලා කතාත් බොතත් බෙන යමක් කරතත් සියල්ල දෙවියන් වහන්සේගේ ගෞරවය පිණිස කරපල්ලා. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் சுய பிரயோஜனம் எனக்கு நன்மை எந்த ஆசை என்னுடைய திட்டம் நிறைவேற நான் பிரயாசப்படாமல் මම මගේ ප්‍රයෝජනෙට මගේ ලාභයට මගේ කැමැත්තට දෙයක් කරන්නේ නැතුව அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி සියලු දෙනාගේ ප්‍රයෝජනේ තකා அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு එයාලා ගැලවීම ලබන පිණිස எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கணும். ඔවුන්ගේ ප්‍රයෝජනේ සොයා සියලු දේවල් වලදී යම්සේ සියල්ල ප්‍රසන්න කරන්නට ரோமர் 16 அதிகாரம் 17 18 வசனம். රෝම 16:17 அன்றியும் சகோதரரே සහෝදරයනි நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். නුඹලා ඉගෙනගත් ධර්මයට විරුද්ධව ભેදයන්ද බාධාවට හේතු වූ දේවල්ද උපදවන්නන් බලා ඔවුන්ගෙන් අහක්ව වෙන්මෙන මෙන් නුඹලාගෙන් ඉල්ලමි. இந்த சபையிலே நான் போதிக்கின்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக உங்களுக்கு யாரும் எதுவாகிலும் போதித்தால் நேரடியா அது என்னட்ட கொண்டு வாங்க. அது உடனடியாக டீல் பண்ணப்பட வேண்டிய சப்ஜெக்ட். මම මේ සභාවේ දේශනා කරන දේශනාවන්ට විරුද්ධව යමක් දේශනා කරලා කවුරු හරි වෙනත් දෙයක් ඔබලාට කියනවාද වහම ඒ ගැන මට දන්වන්න. එයට අපි තීරණයක් ගන්නවා. நான் பிரசங்கம் பண்றது பிழையாக இருந்தால் அதையும் என்னிடத்துல கொண்டு வாங்க. මම දේශනා කරන එකේ යම් කිසි දෙයක් වැරද්දක් තිබුණොත් ඒකත් මට පෙන්눔 කරන්න. என்னை பொறுத்தவரையிலே என்னால் எவ்வளவு புத்தகங்களை படித்து கமெண்ட்ரிஸை படித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் படிக்கிறேன். මම ගොඩක් වෙලාවට ගොඩක් පොත් කියවලා පුළුවන් විදියට හැකියතාක් හොඳින් තමයි මම කරන්නට මේ සූදානමින් එන්නේ මෙතනට. பல வேத மொழிபெயர்ப்புகளை படித்து தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ගොඩක් දේව වචන පරිවර්තනය කරපු පොත් බලලා කියවලා තමයි මම මෙතනට ගේන්නේ. வேணுமென்று வஞ்சித்து உங்களுக்கு பொய் சொல்ல நான் இங்கே வரல. මම බොරුවට ගොඩක් වංචාවෙන් ඇවිල්ලා කතා කරනවා නෙවෙයි. ஆகவே இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த காரியங்களுக்கு எதிராக யாரும் பிழையா எதிர்த்து பேசினா உங்களுக்கு நீங்க அதை என்னட்ட கொண்டு ඔයාලට මම මේ කියලා දෙන අවවාදයන් දේශනාවන්ට විරුද්ධව යමෙක් කවුරු හරි කතා කරනවාද මට කියන්න. கொண்டு வருகிறார்கள். එයාලා ભેද බින්නෝ. இப்போ ஒரு உபதேசம் போய் கொண்டிருக்கு. දැන් එක දේශනාවක් යනවා මෙතන. தசம பாகம் பழைய ஏற்பாட்டுல தான் கொடுக்கப்பட்டது. දසයෙන් කොටස පරණ ගිවිසුමේ තමයි புதிய දුන්නේ. ஏற்பாட்டுல இருக்கிறார்கள் தசம பாகம் கொடுக்குது. නව ගිවිසුමට දසයෙන් කොටස අවශ්‍ය නැහැ God කියලා. சேனலுக்கு அனுப்பு.
ගෝඩ් channel එකට යවන්න. ஏஞ்சல் டிவிக்கு அனுப்பு. ඒන්ජල් TV එකට යවන්න. இந்த உள்ளூர் சபைக்கு நீ கொடுக்க தேவையில்லை. ඔයා මේ සභාවට දෙන්න ඕනේ කියලා නැහැ. இது கள்ள போதனை. මේක බොරු උපදේශයක් බොරු. நான் உங்களுக்கு எல்லாம் அது கற்றுக் கொடுத்திருக்கிறேன். මම ඒ ගැන ඔයාලට කියලා දීලා ஆகவே තියෙනවා. கடைசி காலங்களிலே இப்பேற்பட்டதான கள்ள போதனைகள் சபைக்குள்ள எழும்பும். මේ වගේ වැරදි දේශනාවන් වැරදි කියමන් මේ සභාවන් වල බිහි වෙයි. அது சபைக்குள்ளே பிரிவுகளை கொண்டு வரும். ඒවා ඇවිල්ලා මේ සභාව බේවිද්ද බින්න කරයි. ஆகவே பவுல் அப்போஸ்தலர் எச்சரிக்கையாக ඒ இருந்தார். නිසා පවුල් කියන ඉතාමත් පරිස්සමෙන් ඉන්න කියලා. அவர்களை விட்டு விலகு. ඔවුන්ගෙන් අහක් වෙන මෙන් නුඹලාගෙන් ඉල්ලමි. அவர்களை விட்டு விலகு. ඔවුන්ගෙන් අහක් වෙන මෙන් ඉල්ලා සිටිමි. இந்த சபையில இருக்கிற யாராகிலும் உங்களோடு கூட பேசின போது මේ සභාවේ සිටින කවුරු හරි ඔබ සමග කතා කළාට පසු இல்லாட்டி அவங்க கொடுத்த ஆலோசனை உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுக்கும் குழப்பத்தை கொண்டு வந்துட்டுண்டா ඔයාටත් ඔයාගේ පවුලටත් එයාලගේ අවවාදයන් ඔයාලගේ වචන ඔයාට அவர்களை ප්‍රශ්නයක් விட்டு නම් விலகு. එයාලගෙන් ඈත් වෙන්න. விட்டு விலகு. ඈත් වෙන්න. ஒரே ஆவி இல்ல. එකම ආත්මයක් නෙවෙයි. 18 வசனம். 18 වෙන වචනය. அப்படிப்பட்டவர்கள் එබඳු අය நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் අපගේ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට නොව தங்கள் வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறார். තමුන්ගේම බඩට සේවය කරමින් உங்களுக்கு நல்லா பேசினா பெரிய காணிக்க கொடுப்பீங்க. ඔයාලට හොඳට කතා කරොත් ගොඩක් ලොකු පඬුරු දෙයි. உங்களுக்கு ஏசினா கிழிஞ்ச காசு கொடுப்பீங்க. ඔයාලට බැන්නොත් ඉරිච්ච නෝට්ටු දෙයි. உங்களை கடிஞ்சு கொண்டா போடா பைத்தியக்காராண்டு வெளியே போயிருவீங்க. ඔයාලට බැන්නොත් ඔයාලට අවවාද කරොත් පිස්සා කියලා බණි. அதால தான் உங்களை நம்பி நான் இந்த ஊழியத்துக்கு வரல. ඒ නිසා තමයි මම ඔයාලව විශ්වාස කරලා නෙවෙයි මේ සේවයට පැමිණියේ. ஏன்னா நீங்க இன்றைக்கு இங்க இருப்பீங்க நாளைக்கு எங்கேயோ இருப்பீங்க. ඇයි ඔයාලා අද මේ සභාවේ ඉඳි තව දවසකට තව තැනක ඉඳි. நான் என்ன அழைச்ச ஆண்டவரை நம்பி நான் இருக்கேன். මම මා කැඳවුවා දෙවියන් වහන්සේව විශ්වාස කරමි. அப்படி இருந்தா தான் ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவா பேசணும். එතකොට තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ තාමත් පැහැදිලි ලෙස කතා කරන්න පුළුවන්. நாங்க கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யணும். අපි ක්‍රිස්තුස් වහන්සේට සේවය කරමු. உங்களுக்கு ஐஸ் போட்டு பட்டர் பூசி சீனி பூசி மெழுகிறதுக்கு நாங்க ஆட்கள். ඔයාලට බටර් ගාලා අයිස් දාලා කතා කරන්න මට බෑ. விளங்கிட்டா என்ன சொல்றேன்னு? තේරෙනවද මම මොනවද කතා කරන්න කියලා? விளங்குதா என்ன சொல்றேன்னு? තේරෙනවද? எங்கட வயிற்று பிழைப்புக்காக உங்களுக்கு பிரசங்கிக்க மாட்டோம். ඔය අපේ බඩේ බඩ පුරව ගන්න ඕන නිසා අපි මේ දේශනාව කරනවා නෙවෙයි. எங்கட வயிற்று பிழைப்புக்காக இங்க பிரசங்கம் பண்ண மாட்டோம். අපේ බඩේ පුරවා ගැනීම පිණිස මේ කරන්නේ. ஆனா உங்களுக்கு இதமா பேசுறார்கள் இருக்கிறாங்களே, ඔයාලා වෙනුවෙන් ඔයාලගේ පැත්තට කතා කරන අය ඉන්නවනේ. நீங்க எடுக்கிற தீர்மானம் கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக இருந்தும் கமான் கமான் ஐ வில் கம் வித் யூ ன்னு சொல்றாங்களே. දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට නැතුව ඔයාලගේ කැමැත්ත කරනකොට එයාලා මේක දේව කැමැත්ත තමයි හරි හරි நீ කියන அவனை කට්ටිය நம்பி ඉන්නවනේ. நீ நாசமா போவ. ඔයා එයාව විශ්වාස කළා ඔයාත් නාස්ති වෙයි. நான் சொல்றேன் அவனை நம்பினா நீ நாசமா ඔයා போவ. එයාව විශ්වාස කළා නාස්ති වෙයි. உண்மையான நண்பன் வேதம் சொல்லுது முகத்துக்கு பேசுவான். ඇත්තම මිතුරා මුහුණට කෙලින් කතා කරයි. ஆனா உண்மையா நண்பன் அற்றவன் உனக்கு வாய்க்கு பின்னால பேசுவான். ඔයාගේ පිටිපස්සෙන් කතා කරන්නේ ඇත්ත සත්‍ය මිතුරා නෙවෙයි. நீங்க இப்பதான் ஐஸ்கிரீம் ஒன்று வேண்டி கொடுத்துட்டு போயிருக்கிறீங்க. ඔයා දැන් තමයි අයිස්ක්‍රීම් එකක් අරන් දීලා ගියේ. ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு நான் போயிட்டேன். මම අයිස්ක්‍රීම් එක දීලා ගියා. இவர் நான் கொடுத்த ஐஸ்கிரீமையும் சூப்பி சூப்பி මෙයා අයිස්ක්‍රීම් එකත් කකා அவரே எனக்கு தெரியாதாண்ட இவட்ட சொல்றது. එයාව මම දන්නේ නැද්ද කියලා අනිත් එක්කෙනාට කියනවා. யார் கொடுத்த ஐஸ்கிரீமை කවුද சூப்பி මේ சூப்பி? අයිස්ක්‍රීම් එක දුන්නේ කාගේකද කකා මේ කතා කරන්නේ? இதுதான் கலை. මේක තමයි කිරින්දි. விளங்குதா என்ன சொல்றேன்? තේරෙනවද මං කියන දේ? விளங்குதா என்ன சொல்றேன்? තේරෙනවද? மனுஷனை நம்பவன். මනුෂ්‍ය විශ්වාස කරන්න එපා. கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா இருங்க. දෙවියන් වහන්සේගේ වචනයට සත්‍යව ඉන්න. சத்தியத்துக்காக நில்லுங்க. දෙවියන් වහන්සේගේ සත්‍ය වෙනුවෙන් සත්‍යයට ඉන්න. கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். දෙවියන් වහන්සේ කිසි කලකත් ලැජ්ජාවට පත් කරන්නේ නැහැ. சத்தியம் எங்கே இருக்கோ கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். සත්‍ය කොහෙද තියෙන්නේ? එතන දෙවියන් වහන්සේ මිනිස්සු ගෙනේ. දෙවියන් වහන්සේ ஹalleluya. හalleluya. பாருங்க தொடர்ந்து வசனப்பினாலும் இன்னும் மாறி உங்களோட முகம் பிரகாசிக்குதப்பா. තමුන්ගේ සෞම්‍ය ප්‍රිය වචන වලින් சிஸ்டர் நீங்க சொன்னீங்க கரெக்ட். සහෝදරි ඔයා කිව්වේ ඒක හරි. நயவசனை ඒ ප්‍රිය වචනවල් இச்சக பேச்சு என்ன என்ன 18ஆம் வசனம் இச்சகம் பேச்சினாலும் தமிழ்ல சும்மா சொல்ல சிங்கள අනවශ්‍ය කතා බහ. இச்சகம் இச்சைய கතාව
கபடில்லாதவர்களுடைய, நல்ல கவனிங்க, இந்த வஞ்சிக்கிறவர்கள், இந்த கலை கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருப்பார்கள். මක්නිසාද නුඹලාගේ කිකරුම සියල්ලන ප්‍රකාශ වී තිබේ. එබැවින් නුඹලා ගැන ප්‍රීති වෙමි. நீ இந்த சபையில இருக்கிறதால தான் அவங்க உன்னை வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டாங்க. ඔබ සභාවේ ඉන්න නිසා තමයි එයාලා ඔයාව ගැටගත්තේ. நீ எங்களோட கிட்ட சூழ்ந்து இருக்கிறதால தான் பாசரோட இருக்கிற பிள்ளைகள் சொல்லித்தான் அவங்களோட வீட்டுக்கு வாசல் உனக்கு திறந்தது. පාලකතුමා සමගම හිටිය නිසා දැක්ක නිසා තමයි එයාලගේ ගේට්ටු ඇරියේ. இப்ப நீ என்ன சொல்ற? දැන් ඔයා මොනවද කියන්නේ? கவனம். පරිස්සමෙන්. சபையை பயன்படுத்துவார்கள். සභාවම එයාලා උපයෝගී කරගනි. இந்த சபையில இருக்கிற யாரையும் பயன்படுத்துவார். සභාවේ ඉන්න ඕනම කෙනෙක්ව உங்களை வஞ்சிக்கிறது. ඔයාලව වංචාවට ரோமர் 14:13. රෝම 10 ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நீ தீர்மானம் பண்ணு. இந்த சபையிலேயோ வேறு சபையிலேயோ இருக்கிற எந்த தேவ பிள்ளைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இடறி போவதற்கு, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறுவதற்கு நான் ஒரு தடையாய் இருந்து விடக்கூடாது என்று தீர்மானித்துக்கொள். නුඹලා ඉගෙනගත් ධර්මයට විරුද්ධව බේදයන්ට බාධාවට හේතු දේවල් වලට උපදන්න බලා ගනින්න. ඔවුන්ගෙන් අහක් වෙන මෙන් උඹලාගේ இல்ல ரோமர் 14:13. එබැවින් අපි තවත් එකිනෙකා විනිශ්චය නොකරමු. නමුත් අනිත් අතට තමාගේ සහෝදරයා ඉදිරියේ පැකිලීමකට හේතුවත් බාධාවත් නොතබන්නට නිශ්චය කරගනිල්ලා. ரோமர் 14:19-20-21 வசனத்தை பாருங்க. රෝම 14:19-20 බලන්න. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் එබැවින් අපි සමාදානයේ උපදවන කාරණාද அந்நியோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க பக்தி விருத்தியை கொண்டு வரக்கூடிய එකිනෙකා වැඩි දියුණු කරන්නට පුළුවන් කාරණාද நாடකඩම්. අනුව යමු. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பக்தி விருத்தியை கொண்டு வருதா? ඔයාලගේ මිත්‍රත්වය දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධතාවයක් තියෙනවද? அப்ப இட்ஸ் ஓகே. එහෙනම් කමක් නැහැ, හොඳයි. ஆனா இது வந்ததால உங்களோட வாழ்க்கையில இந்த பரிசுத்தம் போயிட்டா, මේ ආපු නිසා ඔයාලගේ පරිශුද්ධ ජීවිතය විනාශ වුණාද? சமாதானம் கெட்டுட்டா, ඔයාලගේ සමාදානය නැති වුණාද? முன்னை போல ஜெபிக்க முடியாம போயிட்டா, ඉස්සර වගේ යාඥා කරන්න බැරි වුණාද? ஆளை வீட்டை வெளியில இருந்து அனுப்பி விடு. කරුණාකරලා එයාව ගෙදරින් පිට இந்த කරන්න. வாழ்க்கையில இருந்து தள்ளி விடு. ඔයාගේ ජීවිතයෙන් අහක් කරන්න. அவன் கள்ள, එයා හොරෙක්. அவன் கோதுமை அல்ல. එයා තිරිඟු නෙවෙයි. 2 யோவான் 1:9. 2 யோவான் 1:9. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கின்ற எவனும் தேவனை உடையவன் அல்ல. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඉගැන්වීමෙහි නොපැවති ඉස්සරහට යන්නා වූ කිසිවෙකුට දෙවියන් වහන්සේ නැත්තේය. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனாகிறது. ඒ ඉගැන්වීමෙහි පවත්වන්නාට පියාණන් වහන්සේද පුත්‍රයාණන් වහන්සේද සිටිනසේක. தம்பி, நீங்க சொல்லலாம் நாங்க மின்னேலியன், நாங்க ஐடி, நாங்க பிடி, நீங்க கிழவன், நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நீ சொல்லலாம். ඔයා කියන්න පුළුවන් සහෝදරයා මල්ලි, ඔයා IT, ඔයා තරුණයෙක්, අපි හැම දෙයක්ම දන්නවා කියලා. நீ எல்லாம் சொல்லலாம். ඔයා හැම දෙයක්ම කියන්න පුළුවන්. எனக்கு அதை பற்றி கவலை මට ඒ ගැන කිසිම අවශ්‍යතාවයක් ஏதோ නැහැ. இந்த உலகத்துல படிச்சு பெரிய டிகிரி எடுத்தாலும் எனக்கு கவலை ඔයා கிடையாது. ඕන දෙයක් ඉගෙනගෙන ඩිග්‍රී ගත්තත් මට කමක් නැහැ. ஆனால் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நீ இருக்காட்டி, නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ධර්මයේ ඉන්නේ නැත්නම්, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ நடக்காட்டி, දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව ක්‍රියා කරේ නැත්නම්, நீ தேவ மனுஷன் இல்லை, ඔයා දේව මනුෂ්‍යයෙක් නෙවෙයි. நீ கலை. ඔයා කිරින්දි. அவ்வளவுதான் கதை. එච්චරයි நீ කතාව. டை போட்டு வந்தாலும் கலைதான், ඔයා ටයි දාගෙන ආවත් කිරින්දි තමයි. நீ சப்பாத்து போட்டு வந்தாலும் கலை, ඔයා සපත්තු දාගෙන ආවත් කිරින්දි நீ තමයි. ஷூட்டு போட்டு வந்தாலும் கலைதான். ඔයා ෂූට් දාගෙන ආවත් කිරින්දි තමයි. உள்ளத்துல மாற்றம் வரும். හදවතේ වෙනසක් ඇති විය යුතුයි. எபிரேயர் 3:12. හෙබ්‍රේයර් 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதுக்கு ஏதுவான සහෝදරයනි, ජීවමාන දෙවියන් වහන්සේ කෙරෙන් අහක්ව යන්නා වූ அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம்
உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாய். නොහැදිලිකාර නපුරු සිතක් නුඹලා අතරින් කිසිවෙකු තුල නොතෙබෙන හැටියට බලා ගනිල්ලා. நீ செய்கின்ற பாவத்தை சுட்டி காட்டும் போது அதில் இருந்து மனம் திரும்ப உனக்கு பிரியம் இல்லையா? ඔයා කරන පාපය අපි පෙන්눔 කරනකොට ඔයාට එතනින් හිතරෙන්න කැමති නැද්ද? நீ பேசுகின்ற பேச்சு பிழை என்று சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள உனக்கு மனதில்லையா? ඔයා කතා කරන දේ වැරදි කියලා අපි පෙන්눔 කරනකොට ඔයාට එය පිළිගන්න බැරිද? வேதம் என்ன சொல்லுகிறது? දේව වචනය මොනවද කියන්නේ? 13 வசனம். 13 වෙනි වචනය. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதிருக்கும்படி නුඹලාගෙන් කිසිවෙක් පාපයේ රැවටිලි කාලකමින් දැඩි නොවන පිණිස අදයයි කියන තෙක් ஜாக்கிரதையாயிரு. අදයයි කියන තෙක් பாவம் உன் இருதயத்தை கடினப்படுத்த இடம் கொடுக்காது. පාපය ඔබේ හිත දැඩි කරන්නට ඉඩ දෙන්න එපා. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ඒ අර්ථය මොනවද දන්නවද? செய்வது பாவம் என்று தெரிந்தும் කරන දේ පාපය කියලා දැන දැනත් போகின்ற வழி பிழை என்று தெரிந்தும் යන මාර්ගය වැරදි කියලා දැන திரும்ப දැනත් மனமில்லை, හිතරෙන්න කැමති மனம் නැහැ. திரும்ப விருப்பம் இல்லை. හිතරෙන්න කැමති නැහැ. பாவத்தின் இன்பத்திலேயே நீ வாழ தீர்மானிக்கிறாய். පාපයේම ගැලී ඉන්න කැමති වෙනවා. 14 வசனம். 14 වෙනි වචනය. நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல ඔබ ගැලවීම ලැබපු දවස්වල இருந்த சந்தோஷங்க, ඒ දවස්වල තිබුණ සතුට කෝද? ஜெபமங்க, කෝ ඒ යාඥාවන්? வேத படிப்பங்க, දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවාද? அந்த பரிசுத்தங்க. ඒ පරිශුද්ධත්වය කෝ? நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம், මක් නිසාද අද නුඹලා උන්වහන්සේගේ හඬට අසන්න වුණාම් முடிவு பரியந்தம், අන්තිම දවස දක්වා முடிவு பரியந்தம் අන්තිම දවස දක්වා உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம். ස්ථීරව සිටිය යුතුයි. எல்லாரும் தொடங்கலாம் ஐயா. ඔක්කොම පටන් ගන්න පුළුවන්. முடிவுதான் ஐயா முக்கியம். අවසානය තමයි අවශ්‍ය. தொடங்கலாம் எல்லாரும். පටන් ගන්න පුළුවන්. முடிவுதான் முக்கியம். අවසානය තමයි අවශ්‍ය. முடிகிற நேரம் நீ கிறிஸ்துவுக்குள்ள இல்லாட்டி, අවසාන වෙනකොට ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල නැතිනම්, முடிவடைகிற நேரம் நீ விசுவாசத்தை மறுதலித்து போயிருந்தால், අවසාන කාලය වෙනකොට ඔබ ඔයාගේ ඇදහිල්ලෙන් ඈත් වුණොත්, அறுவடையின் நாள்ல நீ நரகத்துக்கு போகிறாய். කපන කාලයේදී නරක ආදියට යා යුතුයි. கடைசியா අන්තිමට எபிரேயர் 4:1 හෙබරේයர் 4:1 ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, එබැවින් උන්වහන්සේගේ විශ්‍රාම ස්ථානයට ඇතුළු වීමේ පොරොන්දුවක් ඉතුරුව තිබෙද්දී உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடி නුඹලාගේ பயந்திரு. නුඹලාගෙන් යමෙකුට ඊට පැමිණෙන්නට බැරි වූ බැව් පෙනෙද්දෝ කියා බය වෙමු. 2 வசனம் சொல்லுது, அதுக்கு காரணம் அவங்க கேட்கிற நேரம் விசுவாசம் இல்லாம கேட்கிறாங்க. දෙවන වචනයෙන් කියන්නේ ඒගොල්ලන් ඒ කියද්දී ඒගොල්ලන් අදහපු නැති அதாவது නිසා. அவங்க கேட்ட பிரசங்கம் எந்த பல பிரதிபலிப்பையும் தங்களுக்குள்ளே கொண்டு வர. අහපු දේශනාවන් වලින් කිසිම ප්‍රතිඵලයක් ඒගොල්ලන්ගේ හදවත් වලට ආවේ නැහැ. எபிரேயர் 4:11 හෙබරේයர் 4:11 ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியும் நாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு என்னது? එබැවින් ඒ අකීකරුකමේ ආදර්ශය අනුව කිසිවෙකුට නොවැටෙන පිණිස ඒ විශ්‍රාම ස්ථානයට ඇතුල් වෙන්නට උත්සාහ කරමු. கேளுங்க, கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போதல். කීකරු නොවීම නිසා වැටී ගියා. அம்மா சொல்ற நேரம் கீழ்ப்படிய மனசு வருது இல்லையா? අම්මා කියනකොට කීකරු උනේ නැද්ද? அப்பா சொல்ற நேரம் வருது இல்லையா? අම්මා තාත්තා කියනකොට ඒකට කීකරු උනේ නැද්ද? உங்க நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு சொல்ற நேரம் உனக்கு கீழ்ப்படிய வருது ඔයාගේ இல்லையா? හොඳම මිතුරා ඒ ගැන කියද්දි කීකරු උනේ නැද්ද? கவனமா கேளுங்க. පරිස්සමෙන් අහන්න. கீழ்ப்படியாமையினாலே කීකරු නොවීම නිසා விழுந்து போகாத படிக்கு නොවැටෙන පිණිස நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ඒ විශ්‍රාම ස්ථානයට ඇතුල් වෙන්නට උත්සාහ කරමු. ஆமென். இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாம் விசுவாசிக்கின்றோம். எமது ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு ஆரம்பமாகின்றது. உங்கள் கவலைகள் தீரணுமா? வியாதி பாவ சாபங்களில் இருந்து விடுதலை வேண்டுமா? மாந்திரீக பில்லி சூனிய கட்டுக்கள் மாறணுமா? கடன் தொல்லை நீங்கி ஆசீர்வாதங்கள் கிடைக்கணுமா? உங்களுக்காக ஜெபிக்க நாம் காத்திருக்கின்றோம். பாஸ்டர் ரொஷான் மயசன் அவர்களின் தேவ செய்தி அடங்கிய சீடிக்களை எமது புத்தக சாலையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எமது முகவரி சியோன் தேவாலயம், இலக்கம் 34A, சென்ட்ரல் வீதி, மட்டக்களப்பு, ஸ்ரீலங்கா. ஜாயன் சர்ச், நம்பர் 34A, சென்ட்ரல் ரோட்,
பேட்டிகலோ, ஸ்ரீலங்கா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.